அதாவது மார்க்சினுடைய ஆசியாட்டிக் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்பது ஒன்று இல்லவே இல்லை, அதை இனிமேல் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் பேசக்கூடாது என்பதை விவாதித்து லெனின்கிராடு மாநாடு 1931 முடிவெடுத்தது. அந்த முடிவின் அடிப்படையில் மார்க்சுக்கு சிலை வைத்து சிபிஐ சிபிஎம் நாம் அனைவரும் மார்க்சியத்தையும் பாராட்டுகிறோம். அந்த அடிப்படையில் அந்த சிலை திறப்புல நாமளும் தான் பங்கெடுத்தோம். இன்னொரு பிரிவு இருக்கு, அது வெஸ்டர்ன் மார்க்சிசம் சொல்லலாம், புதிய இடதுன்னு சொல்லலாம். அவர்கள் எல்லாம் அல்லது நம்மிடமே கூட இப்பொழுது கருத்து சீனா ரஷ்ய தோல்விக்கு பிறகு நம்மிடம் கூட கருத்துக்கள் மார்க்ஸ் சொன்னது சரியா இருக்குமோ என்ற கருத்துக்கள் நம்மிடம் உருவாகி வருவது. அப்போ மார்க்சினுடைய ஆசிய உற்பத்தி முறை அடிப்படையில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் சோசியலிசத்தை மாற்றாக வைக்கலாம். இன்றைய நியோலிபரலிசம் காட்டுமிராண்டித்தனத்துக்கு போயிருந்தது. இந்த காட்டுமிராண்டித்தனத்துக்கு மாற்று சோசியலிசம். இது லெனினுடைய தியரி அல்ல, ரோசா லுக்சம்பர்குடைய ஏகாதிபத்தியம் பற்றி கோட்பாடு. அதை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு புதிய இடத்திலும் மேற்கத்திய மார்க்சியவாதிகளும் ஆமாஸ் போன்றவர்கள், சிவராஜதுரை போன்றவர்கள் இந்த கருத்துல அவங்க ஆழமா இருக்கிறாங்க. அந்த கருத்தை அவங்க பிரச்சாரம் செய்யறாங்க, அந்த கருத்துக்காக அமைப்பு கட்டுறாங்க, எல்லாமே செய்யறாங்க. அவர்களும் இதில் பங்கெடுத்தாங்க. அப்போ நாம 3 பேரும் சேர்ந்து இன்னைக்கு பங்கேற்கிறதுல ஒவ்வொருத்தருக்கும் கருத்து இருக்குது. ஆனா RSS பாஜகவை ஒழிக்கிறதுக்கு இந்த 3 அணியும் பயன்படும் என்ற அளவுல நாம் இன்னைக்கு நம்மளுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடை தோழமையா பேசுறதுங்கிற அடிப்படையில இந்த கருத்தரங்கத்தை நாம் ஏற்பாடு பண்றோம். மார்க்ஸை இந்தியாவில் தமிழகத்தில் மார்க்சின் மைய நீரோட்டம், உலக வரலாறு, மனித சமுதாயத்தின் வரலாற்றை மார்க்ஸ் எப்படி பார்த்தாரு? அதுல 2 கருத்து இருந்தது. ஒரு கருத்தை அகிலம் நிராகரிச்சிருச்சு. அதாவது வரலாறு என்பது மல்டி லீனியரா யூனி லீனியரா, ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் தென் அமெரிக்காவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் ஒரே வரலாறு தான். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வரலாறு இல்லை. அதாவது முதல்ல புராதன பொது உடைமை சமுதாயம், அடுத்தது அடிமை சமுதாயம், நிலமாண்டி சமுதாயம், முதலாளித்துவ சமுதாயம், சோசியலிச சமுதாயம், 5 படிநிலையாக வரலாறு சோசியலிசம் நோக்கி போகுதுங்கிறது உலகம் முழுவதும் பொதுவானது. ஆனா சில நாடுகள்ல சீக்கிரமா நடந்திருக்கு. ஐரோப்பாவில் சீக்கிரம் முதலாளித்துவம் வந்தது, சோசியலிசம் வரவே இல்லை. ஆனா நிலப்பிரபுத்துவத்திலிருந்து முதலாளித்துவம் மாறுவதற்கு ஆசிய நாடுகள் ரொம்ப பின்தங்கி இருந்தது, ரொம்ப லேட்டா இருந்தது. ஆனா சோசியலிசத்துக்கு முன்னாடி போச்சு. ரஷ்யாவும் சீனாவும் தான் சோசியலிசத்தை எட்டி பிடிச்சது. அது வெற்றி அடைஞ்சதா, அது முழுமையா சோசியலிசத்தை படுத்தலாம் இருக்கட்டும். ஆனா கிழக்குல தான், மேற்குல இல்ல, கிழக்குல தான் சோசியலிசம் உருவாச்சு. முன்னாடி நடந்து யானையும் ஆம முயல் கதையா இருக்கு. ஆக வேறுபாடு என்பது, ஏற்றத்தாழ்வு என்பது ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் காலத்தில் வேறுபடலாம், காலதாமதம் ஆகலாம். ஆனால் சோசியலிசத்துக்கு மாறி செல்லுகின்ற அந்த 5 கட்டங்களும் எல்லா நாட்டுக்கும் எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய பொது கோட்பாடு என்பதை நாங்கள் ஆணித்தரமாக, அது 1931 மாநாட்டில் தீர்மானிக்கப்பட்டது. அதுல அவருடைய அரசியல் பொருளாதார விமர்சனத்துக்கு ஒரு கருத்துரை என்ற முன்னுரையில மார்க்ஸ் ஆசியாட்டிக்னு போட்டிருப்பார். முதல்ல தோணும் போது ஆசியாட்டிக், அப்புறம் அடிமை சமுதாயம் அப்படின்னு துவங்குவாரு. அதை 31 மாநாடு ஆசியாட்டிக் என்ற வார்த்தை எடுத்துவிட்டு அந்த இடத்துல புராதன பொது உடைமை சமுதாயம் என்று ஸ்டாலின் தலைமையில மாவோ எல்லாருமே இதை ஏற்றுக்கொண்டது. உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்டார்கள், அகிலம் ஏற்றுக்கொண்டது. செகண்ட் இன்டர்நேஷனல் வேற, தேர்ட் இன்டர்நேஷனல் வேற, அது தொடர்ந்து. இப்போ மீண்டும் அந்த கேள்வியை கெவின் ஆண்டர்சன் போன்றவர்கள் இன்னைக்கு மேற்கத்திய மார்க்சியவாதிகள் தெளிவாக முன்வைக்கிறாங்க. ரஷ்யாவிலும் சீனாவிலும் ஏன் சோசியலிசம் தோற்றது?
என்றால் அந்த நாடுகளில் அவசரப்பட்டு சோசியலிச புரட்சிக்கு போயிட்டாங்க. லெனினே ஒரு கருத்து முதல்வாதியா மாறிட்டாரு. ஜனநாயக புரட்சி நடத்த வேண்டிய லெனின் எப்படி சோசியலிச புரட்சி நடத்தினாரு? ஆகவே பின்தங்கிய நாடுகள்ல சோசியலிச புரட்சி முடிச்சிட்டு பாட்டாளி வர்க்கம் அதிகாரத்துக்கு வந்துட்ட பிறகு சோசியலிசத்தை கொண்டு வர முடியல. காரணம் என்னன்னா வறுமை, வேலையின்மை. ஒரு பின்தங்கிய நாட்டில் சோசியலிச புரட்சியை பாட்டாளி வர்க்கம் கைப்பற்றி கொண்டு அதை முன்னேறி போகணும்னு சொன்னா அங்க என்ன பிரச்சனை வருது? உற்பத்தி சக்தியுடைய வளர்ச்சி குறைவா இருக்கு, உற்பத்தி உறவுகள் மாற்றம் வந்திருக்கு. ஆக மீண்டும் முதலாளித்துவத்துக்கு செல்வதன் மூலமாக தொழிலாளி வர்க்கமே பாட்டாளி வர்க்கமே முதலாளித்துவத்தை கட்டியமைத்து சோசியலிசத்தை நிறைவேற்றுவது என்பது நியூ எக்கானமி பாலிசி. அந்த நியூ எக்கானமி பாலிசி பேரு தான் இன்னைக்கு இங்க நியூ எக்கானமி பாலிசிங்கிறாங்க, நியூ லிபரல் பாலிசி. ஆக முதலாளித்துவ முறைகளை கொண்டு வந்து முன்னேற்றணும் சொல்லும்போது அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, அந்த முதலாளித்துவ மீட்சி என்பது நீங்க சொல்றீங்களே புருஷேவ் காலத்துல தான் மீட்சி வந்தது, டென்சியோவின் காலத்துல தான் வந்தது அப்படின்னு சொல்றீங்க. இல்ல, ஏன் லெனினே முதலாளித்துவ முறைக்கு போனார்ல, அது முதலாளித்துவ மீட்சி ஆகாதா? ஸ்டாலின் முதலாளித்துவ முறைக்கு போலையா? அவரே வந்து பிரச்சனை இல்லையா என்றெல்லாம் அவர்கள் கேள்வி எழுப்பி பின்தங்கிய நாட்டில் சோசியலிச புரட்சியை அவசரப்பட்டு நடத்துவது தவறு, மார்க்ஸ் சொன்னதுதான் சரி. ஐரோப்பிய மூலதனம் இங்கு வந்து முதலாளித்துவத்தை வளர்க்கும், ஏகாதிபத்திய நிதி மூலதனம் காலனிய நாடுகளில் முதலாளித்துவத்தை வளர்க்கும், அதன் அடிப்படையில் சோசியலிச புரட்சி நடத்தினா போதும் என்பது மார்க்சினுடைய முதல் மூலதனத்தினுடைய முதல் தொகுதியில கடைசி பாரா அங்கதான் முடிக்கிறார். இங்கிருந்து நம் மீது அவர்கள் விமர்சனம் வைக்கிறாங்க. அப்போ இதை எதிர்கொண்டு நாம் தீர்க்க வேண்டியது இன்னைக்கு இந்த பிரச்சனை இன்னைக்கு எம்எல் இயக்கத்துக்குள் எல்லா அமைப்புக்குள்ளும் வந்திருக்கிற பிரச்சனை. எங்க அமைப்பு உடைவதற்கே இதுதான் பிரச்சனை. ஏஎம்கே இருக்கும் பொழுது 70 திட்டத்தை மாற்றி எழுத வேண்டும் சொன்னார். நாங்க எல்லாம் ஒன்றாக இருக்கும் பொழுது மாநில குழுவும் சரி ஏற்பாட்டு குழுவும் சரி 70 திட்டம் செமி காலனியல் அப்படிங்கறத மாத்தி நியோ காலனியலிசம் கொண்டாடணும். அதுக்காக தான் தோழர் ஜேம்ஸ் எழுதின நியோ காலனியல் அந்த புத்தகத்தை நாங்க தமிழ்ல கொண்டு வந்து புதுமையில வெளியிட்டு அனைவரும் படித்து திட்டத்தை திருத்தி எழுத வேண்டும் என்ற அடிப்படையில முயற்சி எடுக்கும் பொழுதுதான் அவர் இறக்கிறார். எமது கட்சி 3ஆ உடைத்து, எமது அமைப்பு உடைத்து. அங்க வச்சு ஏன் இந்த புத்தகம் ஏன் எழுதணுங்கிறத சொல்றேன். எங்கள் அமைப்பு உடைந்ததுக்கு காரணம் வெனிசுலா பிரச்சனை இல்ல. தோழர் இறந்த பிறகு மே தினம் கொண்டாடுறோம். மே தினத்துல வெனிசுலா பிரச்சனை இல்ல. அமெரிக்காவை இருக்கணும், வெனிசுலாவை ஆதரிக்கணும்னு சொல்லி நாங்க உள்ள கருத்து வைக்கிறோம். நாங்க தோழர்கள் அவங்க சொல்றாங்க வெனிசுலாவை தோற்கடிக்கணும், ஏன்னா சீனா உதவி வாங்குறான். நாம சொல்றோம் அமெரிக்க ஆக்கிரமிப்பாளன், சீனா ஆக்கிரமிப்பாளன் அல்ல, ஆனா இம்பீரியலிசம். ஆக அமெரிக்க ஆக்கிரமிப்பை எதிர்த்து சீன ஏகாதிபத்தியத்தை உதவி பெற்று வெனிசுலாவின் சுதந்திரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு அந்த நாட்டுக்கு உரிமை உண்டு என்று நாங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் என்ன சொன்னாங்க, இது துரோகம் அப்படின்னு சொல்லி எங்களை வெளியே அனுப்புனாங்க. நாங்க ஒரு மாநில கமிட்டியை கூட்டி 3 பேர் வெளியே அனுப்புறோம். 4 பேர் சிறப்பு கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமையை ஒரு மாநில கமிட்டியை கூட்டி வெளியே அனுப்புறாங்க. அவர்கள் பெரும்பான்மை கமிட்டியில, நாங்க சிறுபான்மை. அவர்கள் பெரும்பான்மை. அந்த கருத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சதாம் ஹுசேனுக்கு ஆதரவா நாங்க இயக்கம் நடத்தணும். அன்னைக்கு எஸ்ஓசி வந்து சதாம் ஹுசேனையும் தோற்கடிப்போம். அன்னைக்கு அந்த மீட்டிங் நடத்துறதுக்கு, அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு ஏஎம் ராமச்சந்திரனும் ஏஎம்கேவும் பேசினாங்க. ஃபர்ஸ்ட் புஷ் பீரியட்
நாங்க சொன்னோம் சதாம் ஹுசேனை விமர்சனத்தோட ஆதரிக்கணும், குவைத்துல தலையிடக்கூடாது. ஆனா தலையிட்டு இருக்காங்க. விமர்சனம் செய்வோம். அமெரிக்கா வெளியே போனவருக்கு குவைத்துக்கு சுதந்திரம் கொடுக்கணுங்கிற அடிப்படையில் சதாம் ஹுசேனை ஆதரிக்கணுங்கிறது எமது அமைப்பெடுத்த நிலைப்பாடு. ரெஸ்டார் என்ன சொன்னாங்கன்னா, இப்ப விமர்சனம் வேண்டாம், நாம சதாம் ஹுசேனை ஆதரிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. எஸ்ஓசி என்ன சொல்லுச்சுன்னா, 2 பேரும் தோற்கடிக்கணும் மாட்டேன். விமர்சனம் பண்ணாத ஆதரிக்கிறதும் பரவாயில்ல, விமர்சனத்தோட ஆதரிக்கிறது பரவாயில்ல. 2 பேரையும் தோற்கடிக்கிறது, சதாம் ஹுசேனை தோற்கடிக்கிறதுக்கு தான் சமம். ஆகவே அந்த அமைப்போட கூட்டணி கூடாதுன்னு அவர்கள் தனியா போனாங்க. நாம எல்லாம் சேர்ந்து நடத்தணும். அந்த அமைப்புல இருந்தவர்கள் மதுராவை கைது செய்யறதுக்கு இப்ப ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. ஆனா அன்று நாங்கள் மதுராவை காப்பாற்றணும்னு சொல்லும் போது எங்களை துரோகிகள் சொல்லி அமைப்பை உடைத்தார்கள். இதற்கு பொருள் என்னன்னா, என்பி டர்னர் எழுதின ஈஸ் சைனா அண்ட் இம்பீரியலிசம் என்ற நூல்ல கம்யூனிஸ்டுகள் ஏகாதிபத்தியத்தை இருக்கிறாங்க, அமெரிக்காவை மட்டும்தான் இருக்கிறாங்க, ஏன் சீனாவை எதுக்க மாட்டேங்கிறாங்க? இதோடு பரவாயில்ல. அதுக்கு சொல்றாங்க, ஈரான், ஈராக், வடகொரியா, லிபியா இந்த நாடுகள் எல்லாம் ஏகாதிபத்திய நாடுகள். அமெரிக்காவை மட்டுமல்ல, இவர்களையும் சமமாக 2 பேரையும் எதிர்த்து போராடணும் என்ற நிலையை என்பிட்டார் அந்த புத்தகத்தில் வைக்கிறார். அந்த புத்தகத்தின் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டுதான் நாங்கள் வெளியேற்றப்பட்டோம். ஆக அவர்கள் பெரும்பான்மையா இருந்தால் நம்மளை நீக்கிறாங்க. இதே ரெஸ்டார்ல அதுக்கு பின்னாடி 3 வருஷத்துல நடந்த போராட்டம் இதுதான். என்ன நடந்தது? 220 பேரு, நீங்க தான் உங்க அறிக்கையில் நான் படிச்சது சொல்ல, 226 பேர், 52 பேர் மைனாரிட்டி. அவங்க என்ன சொல்றாங்க? 2008க்கு பின்னால் உலகத்தில் எண்ணற்ற ஏகாதிபத்தியங்கள், many imperialism is rising. Third world countries also imperialism equal to US imperialism. அப்படி சொல்லி அந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டோம், தமிழில் வெளியிட்டோம், விவாதத்திற்காக வெளியிட்டோம். அந்த முன்னுரையில் சொன்னோம், இது அவருடைய கருத்து, இதுல சிலது நமக்கு உடன்பாடு இருக்கு, சிலது மாறுபட்ட கருத்து இருக்கு, அது நம்முடைய நிலைப்பாடு இல்லைங்கிறத உணர்த்தி தான் புத்தகத்தை கொண்டு வந்தோம். அது ஏன் இருக்கும்போது கொண்டு வந்தோம். ஆனா அந்த புத்தகத்தில் இருக்கிற வடகொரியா, லிபியா இவங்களையும் ஏகாதிபத்தியமா கருதணும், அதனால வெனிசுலாவையும் நம்ம ஆதரிக்க கூடாதுன்னு சொல்லி போராட்டம் நடத்தினாங்க. அதே மாதிரி இங்க உங்களுக்கு வந்த ரெஸ்டார்ல வந்த பிரச்சனை கூட இந்த எண்ணற்ற ஏகாதிபத்தியம் என்பது என்பிட்டாருடைய அடுத்த கட்ட வளர்ச்சி. 2010 பிறகு சோ அவங்க மைனாரிட்டியா இருந்தாங்க. 52 பேர் 52 பேர் மெஜாரிட்டி தீர்மானத்துக்கு கட்டுப்பட்டிருக்கணும்னு நாங்கள் கருதி ஜனநாயகம் தீர்ப்போம். தவறுலாம் சரியான கருத்து எப்பொழுதுமே மைனாரிட்டியா இருக்கும். எந்த ஒரு அமைப்பிலையும் சரியான கருத்து புதுசா தோன்றும், சரியான கருத்து மைனாரிட்டியா இருக்கும். மாவ சொல்றாரு, பல காலகட்டத்தில் நம்ம சரியான கருத்துக்கள் மைனாரிட்டியா தான் இருந்ததுங்கிற. சோ மைனாரிட்டியா இருந்து கட்சிக்குள்ள போராடுறது ஒரு கட்சி மாற்றி வைக்கிறதுக்கான வேலை. அவர்கள் மெஜாரிட்டியா இருந்தா நம்ம தூக்கி வெளியே போட்டுருவாங்க, அவங்க மைனாரிட்டி இருந்தா கட்சியை உடைச்சிட்டு வெளியே போயிடுறாங்க. சோ அங்க எப்படி புதிய ஏகாதிபத்தியம் துவங்கிங்கிறத பிரச்சனை. சோ இன்னைக்கு இந்த நவதாராளமயம் பற்றி ஒரு சரியான முடிவுக்கு வரும் பொழுது, நேற்று தோழர் ஜேம்ஸ் கூட சொன்னாரு, இதெல்லாம் விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் தான். என்னது? நியோலிபரல் பாலிசி, டெவலப்மெண்ட் பாலிசி. இன்னும் சொல்ல போனா இம்பீரியலிசம் இஸ் தி ஹையஸ்ட் ஸ்டேஜ் என்பது தவறு என்று அவர்கள் மதிப்பீட்டு வந்திருக்காங்க. இதை பற்றி நிறைய ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு. நாங்க அப்படி பார்க்கல, நாங்க ரிவர்ஸ் ஆயிடுதுன்னு பார்ப்போம். ஹையஸ்ட் ஸ்டேஜ் இஸ் கரெக்ட், பட் நியோலிபரலிசம் reversal of state monopoly capitalism reverse ஆயிருக்கு. அந்த ரிவர்ஸ் என்பது ஏஐ காலத்துல ஒரு feudalism, நியோ feudalism
என்ற நிலையை எடுத்தது. லெனின் சொல்றாரு, 2 வகை முதலாளித்துவம் இருக்கு. ஒன்று நாகரிக முதலாளித்துவம், ஒன்று மத்திய கால நிலமருத்துவ முதலாளித்துவங்கிறாரு. 90க்கு பின்னால் உலக முதலாளித்துவம், அமெரிக்காவின் தலைமையில் இருக்கிற முதலாளித்துவம் ஒரு நியோ ஃபெடரலிச கேரக்டர் எடுத்திருக்குது என்பது இன்றைய சூழலை பற்றி என்னுடைய மதிப்பீடு. இதெல்லாம் விவாதத்துக்குரியது. நான் இப்ப அதெல்லாம் இப்ப எடுத்துக்கல. இதுக்கு எதுக்கு நான் வரேன்னா, இந்த தோழர் கடுமையா போராடுறாங்க. அவங்களுடைய கட்டுரையில் நான் தொடர்ந்து படிக்கிறேன். தோழர் ஜேம்ஸ் கடுமையா போராடுறாங்க. அந்த இந்தியா காலனியம் ஆயிடுது, அது இங்கிலீஷும் ஆயிடுதுங்கிறத எதிர்த்து போராடுறாரு. ரொம்ப வரவேற்கிறோம் நாங்க. அதனாலதான் அந்த தோழங்க நாங்க கூப்பிட்டுருக்கிறோம். இந்த போராட்டத்துல இந்திய பெருமுதலாளிகளுடைய தரு முதலாளித்துவ வர்க்கத்தினுடைய பண்பை விளக்கி அவர் கடுமையா போராடுற மிகவும் சரியானது. ஆனா இது அங்கிருந்து துவங்கல. இது மார்க்சினுடைய ஆசியாட்டிக் உற்பத்தி முறையில என்ன சொன்னாரோ அதோட இணைஞ்சு இருக்குதுன்னு நான் இந்த குரூப்பை நம்ம எதுக்கு போராடணும்னா, இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் ஏகாதிபத்தியமா மாறிடுச்சுங்கிறத காரணம், ஏகாதிபத்திய மூலதனம் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில மார்க்ஸ் சொல்றாரு, ஏகாதிபத்தியங்கள் காலனி நாடுகளில் ஐரோப்பிய முதலாளித்துவத்தினுடைய பிம்பத்தை உருவாக்குகிறது என்று சொல்லுகிறார். மார்க்ஸுடைய நிலைப்பாடு. ஆனா இந்த 100 ஆண்டு கால அனுபவம் என்னாச்சுன்னா, ஐரோப்பிய முதலாளித்துவத்தின் பண்பை இந்திய முதலாளிகளுக்கு அது உருவாக்கல. இன்றைய நவதாராளமயம் லெனின் சொன்ன காலனி நாடுகளில் இருக்கிற பிற்போக்கான முதலாளித்துவம் சொன்னார் பாருங்க, அந்த பிம்பத்தை இன்றைய அமெரிக்க முதலாளித்துவத்துக்கு உருவாக்கியிருக்கு. ரிவர்ஸ் ஆயிருக்குது. அந்த பிம்பம் இங்கு இல்லை, இந்த பிம்பம் அங்கு அடிக்குது. இப்போ இந்த சூழலில் நாம் ஆசிய உற்பத்தி முறையை முறையாக பயில்வது அவசியம். நிதி மூலதனத்தை புரிந்து கொள்வது, என்ன சொல்ல போனா முதலாளித்துவத்தின் வரலாற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய வரலாறு என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான விவாதம் ஆரோக்கியமாக நடத்தப்பட வேண்டும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆசிய உற்பத்தி முறை நூலை கொண்டு வருவதற்கு நாங்கள் கொண்டு வர காரணமே இந்த விவாதங்கள் தான். 14 அமைப்புகள் சேர்ந்து 5 வருஷம் கூட்டம் நடத்தி பாசிச எதிர்ப்புல ஒன்றுபடணும்னு சொன்னா இன்னைக்கு 14 தனியா போயிடுச்சு. என்ன காரணம்? ஒரு பொது எதிரி எதிர்க்கிறதுக்கு நம்மளால ஒன்றுபட முடியல. ஒரு 4 அமைப்புகள் 3 அமைப்புகள் ஒன்றுபட்டு எம்எல்ஏக்கு இருக்கவே போறதில்லை. முதல் நாள் கூடனா 3ஆவது நாள் பிளவுதான். என்ன காரணம்? சிபிஐ, சிபிஎம், இப்ப லிபரேஷன் எல்லாம் இணைஞ்சிருக்கிறாங்க. அவர்கள் கூட ஒரே அமைப்பா மாற முடியல. இவங்க நாம அவங்கள திட்டவாதின்னு சொல்லலாம், அல்லது சமூக ஜனநாயக கட்சின்னு சொல்லலாம். அப்ப பாராளுமன்ற முறையில் மாற்றம் கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்கிற கட்சிகளும் ஒன்று சேர முடியல. ரெவல்யூஷனரி சொல்ற பார்லிமெண்டரி இருக்கிற அமைப்புகளும் ஒன்றுபட முடியல. என்ன பிரச்சனை? நியோ பாசிசம். தோழர் முதல்ல இந்தியாவில் நியோ பாசிசம் என்ற விஷயத்தை தோழர் ஜேம்ஸ் தான் அறிமுகப்படுத்துறாருன்னு நான் கருதுறேன். அதை நான் படிச்சும் போது நான் முழுமையா நாங்க அங்கீகரிச்சோம். ஆனா இந்த நியோ பாசிசத்தை நியோ லிபரலிசத்தோட இணைக்கிறதுங்கிறதுலையும் மிக சரியாக ரெட்ஸ்டார் கட்சி செஞ்சிருக்கு. இந்த நியோ லிபரலிசத்தையும் நியோ பாசிசத்தையும் இணைச்சுதான் போராடணும், குறிப்பா அமெரிக்காவை எதிர்த்து போராடிதான் தீர்க்கணும் என்ற விஷயத்துல எம்எல் குரூப்பை ஒரே அணியா சேர்க்க முடியல. ஏன் முடியல? நம்ம ஒரே திட்டம்லாம் இருக்கட்டும். அப்படின்னா இந்த நியோ லிபரல் பாலிசி டெவலப்மெண்ட் பாலிசி முதலாளித்துவத்தை வளர்க்குது. பாரு, இன்னைக்கு 70ல் இருந்த தமிழ்நாடு அன்னைக்கு இருக்கு.
இன்னைக்கு இந்தியாவுடைய நிலைமையும் சரி அல்லது தமிழ்நாட்டு நிலைமையும் சரி, நான் நில உடைமைன்னு சொன்னா யாரும் நம்ப போறதில்லை. கட்டாய நில உடைமையில பெரிய மாற்றம் உண்டு, அரை நில உடைமையில பெரிய மாற்றம் உண்டு, முதலாளித்துவத்துல மிக மின்னல் வேகத்துல மாற்றங்கள் வந்துட்டு. ஆனால் இவையெல்லாம் சுதந்திரத்தை அடைந்து விட்டதா, ஜனநாயகம் மறந்து விட்டதா என்ற பிரச்சனை இல்லை. பாகிஸ்தானுடைய தைமூர் ரஹ்மான் கிளாஸ் லெக்சர் ஆஃப் பாகிஸ்தான் அதாவது சொல்றாரு, நிலப்பொருத்தம் ஒழிஞ்சு போச்சு தென்னாசியாவில், நிலப்பொருத்தம் அரைநிலம் ஒழிஞ்சிச்சு. எப்படா ஒழிஞ்சது அப்படின்னா, ஆசிய உற்பத்தி முறை மூலமா ஆசிய முதலாளித்துவம் முதலாளித்துவமாயம் ஆயிடுச்சு. டாடா பிர்லா அம்பானி எல்லாம் முதலாளித்துவம் ஆகிட்டாங்க. அது நிலப்பொருத்தம் ஒழிந்து விட்டது. அப்ப ஜனநாயக புரட்சி முடிஞ்சு போச்சு. இவனே ஏகாதிபத்தியம் ஆயிட்டான், விடுதலை புரட்சி முடிஞ்சு போச்சு. அதுக்கு சோசியலிச புரட்சி நடத்தணுங்கிறது கருத்துக்கு எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. பத்தாயிரத்துக்கு பட்நாயக் கூட போன வாரம் ஒரு கடிதம், ஒரு ஆய்வு, ஒரு ஏஐயோட இணைத்து நியோலிபரல் பாலிசி ஒரு கடிதம் கொடுத்துருக்கிறாரு. அது பீப்புள் டெமோக்ரஸில வந்திருக்கு. சோசியலிசம் மாத்துங்கிறாரு. இப்போ நியோலிபரல் பாலிசிக்கு சோசியலிசம் மாற்றா, நியோலிபரல் பாலிசிக்கு நியூ ரெவல்யூஷனா, சோசியலிஸ்ட் ரெவல்யூஷனா, பீப்புள் டெமோக்ரஸியா? இதுதான் இன்னைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை. சிபிஎம் சொல்லுது இது மக்கள் ஜனநாயக புரட்சி தான் தீர்வு, சோசியலிசம் தீர்வு, ஒரு கருத்து வருது. ஆனா அவங்க கட்சியில சொல்றது நியோலிபரல்ஸ் பாசிசத்தை ஒழிக்கணும்னா, எதேச்சதிகாரத்தை ஒழிக்கணும்னா மக்கள் ஜனநாயக அரசு தான் மாற்றுன்னு வைக்கிறாங்க. நாம எல்லாம் புதிய ஜனநாயக புரட்சி தான் மாற்றி வைக்கிறோம். அந்த நியோலிபரல் குரூப் சோசியலிசம் புரட்சின்னு வைக்குது. சோ இந்த விஷயத்துல தான் பாசிசத்தை எதிர்த்து என்ன மாற்று வைக்கிறதுங்கிறதுல தான் நம்ம ஸ்பிளிட் ஆயிட்டோம். மாற்று வைக்க முடியல. மாற்று வைக்கலன்னா தமிழ் இயல்பு. முக ஸ்டாலினுக்கு 300 வருஷம் பண்ணடிக்க வேண்டியதான். கம்யூனிஸ்டுகள்ட பாசிசத்துக்கு மாற்று ஒரு திட்டம் இல்லைன்னா எந்த கட்சி பெரிய கட்சியோ அந்த கட்சி பின்னாடி போகணும். இதான் நிலைமை. அப்போ இங்க நமக்கு இருக்கிற பிரச்சனை இது. அடுத்த இது இந்த சப்ஜெக்டுக்கு அப்பாற்பட்டது. நான் இந்த புத்தகம் வருவதற்கான காரணம் மட்டும்தான் சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற மாலை அமைப்புகள் இருக்கிற இந்த ஏகாதிபத்தியம் பற்றி கருத்து, நியோலிபரல் பாலிசி பற்றி இருக்கிற கருத்து, பாசிசம் பற்றி இருக்கிற கருத்துக்கள்ல இந்த முரண்பாடு தான் நம்ம தடையா இருக்கு. இந்த விஷயத்துக்கு காரணம் மார்க்ஸ்ல தான் இருக்குதுன்னு நம்ம கருத்து. வெறும் வர்க்க ஆய்வு மாவோ சொல்றதெல்லாம் போல இதெல்லாம் அவசியம் தான். ஆனா ஏகாதிபத்திய மூலதனம் 3ஆம் உலக நாடுகளில் முதலாளித்துவத்தை வளர்க்கும் என்ற கருத்து தான் இன்னைக்கு ஸ்டீஃபன் ஐகார்ல நடக்கிற போராட்டத்தில் ஸ்டீஃபனுடைய பேசிக் பொசிஷன் மார்க்சினுடைய ஆசியாட்டிக் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான். அவங்க வெளியே சொல்லலாம், அது சொல்லாம போலாம். ஆனா எல்லாருமே இருக்கிற பிரச்சனை இது. சோ இந்த ஆசிய உற்பத்தி முறையை பற்றி லெனின் பேசினாரு, நாவோ பேசினாரு, சுனித்குமார் கோஷ் பேசியிருக்காரு, ஏஎம்கே பேசியிருக்காரு. அப்புறம் என்னையா நீங்க புதுசா பெரிய புத்தகம் போட்டுட்டு அலையுறீங்க என்று கேட்டு நியாயமான கேள்வி. ஆசியாட்டிக் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய கோட்பாடு விஷயத்தை லெனின் தொட்டு விவாதிக்கவில்லை. அதாவது ஆசிய உற்பத்தி முறை என்ன? ஆசிய நாடுகள் மட்டுமல்ல, ஆப்பிரிக்க நாடுகள் மட்டுமல்ல, தென் அமெரிக்க நாடுகள், அப்போ காலனிய பிரதேசங்கள் எல்லாமே ஆசியாட்டிக் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மார்க்ஸ் வரையறுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, இந்த சமுதாயங்களுக்கு வரலாறே கிடையாது. ஏன் வரலாறு இல்ல? அங்க வர்க்கங்கள் இல்ல, வர்க்க போராட்டம் இல்ல, அதனால வரலாறு இல்லை. ஆசிய உற்பத்தியினுடைய மையமான 3 விஷயங்கள். இரண்டாவது, தொழில்துறைக்கும் வேளாண்மை துறைக்கும் பிரிவினை இருந்து முரண்பாடா இல்ல, இணக்கமா இருந்தது. கிராமமும் நகரமும் எல்லாம் சேர்ந்து இணக்கமா இருந்தது. மூன்றாவது, அங்க எல்லா சொத்துமே அரசுக்கு சொந்தம். அரசு சர்வாதிகார அரசு, குடும்பம் ஆசியாட்டிக் டெஸ்பாட்டிக் என்ற கருத்து ஆசியாட்டிக்
கருத்தை மார்க்ஸ் பொருளியல் அடிப்படையில் விளக்குறார். அதுதான் அவருடைய பங்களிப்பு. மீது எல்லாம் மற்ற ஆங்கிலேய அறிஞர்கள், காலனிய அரசாங்கத்தின் அதிகாரிகள், ஹெகல் போன்ற மாபெரும் அறிஞர்கள், பயணிகள், அரசியல் பிரிட்டிஷ் அதிகாரிகள் இவர்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு எழுதுறதுல அதுக்கு கிராம சமுதாயத்துக்கு பொருளியல் அடித்தளத்தை வகுத்து கொடுத்ததுதான் மார்க்ஸுடைய கூடுதல் பங்களிப்பு. சோ நாம இதுக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா, அப்படி ஒரு சமூக அமைப்பு இருந்ததா? இந்தியாவில் வர்க்கங்களே கிராம சமுதாயம். இந்தியா கிராம சமுதாயமா? இந்தியாவில் வர்க்கங்களே இல்லையா? நகரமும் கிராமத்துக்கும் தொழில்துறைக்கும் விவசாயத்துறைக்கும் முரண்பாடு இல்லையா? அப்படி இல்லைன்னா வரலாறு இல்லை. அப்போ இந்த விஷயங்கள் நிறைய பேர் ஆய்வு செஞ்சிருக்காங்க. நாங்க புதுசா சொல்லல, நிறைய ஆய்வுகள் நடந்திருக்கு. இந்தியாவில் நிலவுத்துவம் இருந்தது, வர்க்க சமுதாயம் இருந்தது என்பதை கொசாம்பி, சர்மா, ரபீலா தஃபத் போன்ற, இர்ஃபான் ஹபீப் போன்ற மிக பெரும் வரலாற்று ஆசிரியர்கள், ஜாம்பவான்கள் அனைவருமே ஆய்வு செய்து மார்க்ஸுக்கு தகவல் இல்லை, அவருக்கு தெரியல, ஆனா உண்மையிலே அப்படி இந்த ஆசிய சமூகம் இல்லை என்பதை இவர்கள் நிலைநாட்டினர். அப்புறம் என்ன நாம புதுசா எழுதணும்? கேள்வி வருது. ஒரே ஒரு விஷயம் தான், மார்க்ஸ் இந்தியாவுக்கு வரலாறு இல்லைன்னு, கொசாம்பி தென்னிந்தியாவுக்கு வரலாறு இல்லைன்னு. தென்னிந்தியாவில இருந்த முதலே கண்டுபிடிச்சாங்க, ஆனா மட பசங்க அவங்க அதை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு. ஆனா அப்படி இல்லை. தென்னிந்தியாவை பத்தி அவருக்கு ஒண்ணும் புரியல, அல்லது புரிஞ்சிக்க அவர் முயற்சிக்கல. இன்றைய தகவல் சான்றுகள் மட்டுமல்ல, அன்றைய கூட 70 80 கூட சிந்து நாகரிகத்துக்கும் அங்க இருக்கிற வைகை நதியினுடைய கலாச்சாரத்துக்கும் எகிப்துக்கும் உள்ள உறவு என்ன என்பதை இந்திய அரசு ஆய்வு செய்ய அனுமதிக்கிறது. பூம்புகாருக்கு கீழே பெரும் நகரத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆய்வு செய்ய முடியல. ஆக இந்தியாவுக்கு வரலாறு இல்லை என்று சொன்னதை ஏற்க முடியாது. நான் சொல்லியிருந்தாலும் சரி, யார் சொல்லியிருந்தாலும் சரி, அது கிராம வரலாறு அல்ல. இந்திய வரலாறு என்பது அவருக்கு தெரியாது. ஏன்னா 1921 தான் நம்ம சிந்து இந்த விஷயங்கள் புதைபொருள் அல்லது ஆராய்ச்சி பண்றாங்க. அதனால மாசுக்கு அது தெரிந்திருக்கிற வாய்ப்பு இல்லை. ஆனா உண்மை என்ன, இந்திய நாகரிகம் நகர நாகரிகத்தில் தான் தோணும். கிராம சமுதாயம் அல்ல, நகர சமுதாயத்தில் தோணுச்சு. கிமு 2500 உலகத்தில் சிவிலைசேஷன் 6 நாகரிகம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த 6 நாகரிகத்திலையும் மிக வளர்ந்த மிக உன்னதமான நாகரிகம் சிந்து நாகரிகம் தான். இது நிறுவப்படுது. இதை பற்றி ஜெர்மன் ஆய்வு ஒன்றும் டேராடூன்ல இருக்கிற ஒரு அமைப்பும் ஆய்வு செய்து 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பக்கம் அஸ்ஸாம்ல இருந்து பர்மாவில இருந்து இந்த பக்கம் எகிப்து வரைக்கும் இந்த திராவிட தொல்லியல் குலங்கள் அந்த சமூகம் பரவி இருந்தது. திராவிட மொழி இவ்வளவு பெரிய அளவுக்கு போயிருந்தது என்பதை அண்மையில் ஒரு ஆய்வுல கூட நிரூபித்தார்கள். அந்த பிரச்சனை ஆரியர்கள் இங்க இங்க இருக்கிறவர்களுக்கு அவன் பாடம் நடத்தல, அவனால பாடம் நடத்த முடியாது. ஏன்னா ஆரியர்கள் மெய்ப்பர்கள், ஆடு மாடு மேய்த்து கொண்டுதான் வருகிறார்கள். ஆனா இங்க இருப்பவர்கள் அதை விட நகரத்து நாகரிகத்துல முன்னாடி இருந்தான். எப்படி ரோமாபுரி நான் சொல்றாரு, ரோமாபுரி வளர்ந்த நாடு தேசம், அதுல ஜெர்மனிய காட்டு மிராண்டிகள் அடைக்கி ஒடுக்கி நிலவுத்துவம் உருவாகுதுன்னு சொல்றாரு. அதே போலதான் இந்தியாவில் சிந்துவில் மிகப்பெரிய நாகரிகம் அடைந்த ஒரு சமூகம் இருந்தது.
மேய்ச்சல் நில பண்பாடுடைய காட்டுமராடித்தனமான ஆரியர்கள் வந்து இங்க படையெடுத்து இதை கற்றுக்கொண்டு அப்புறம் நிலபுத்து சமுதாயத்துக்கு போறாங்கிறது தான் பிரச்சனை. அப்போ கம்யூனிஸ்டுகள் இந்திய வரலாற்றை எழுதும் போது தேசிய இன பிரச்சனை இந்தாலஜி இந்தியவியலையே அவர்கள் கணக்கில் கொள்ளல. வெறும் நிலபுத்துவம் மற்றும் வர்க்கம் நிலபுத்துவம் மட்டும்தான் கணக்கில் எடுத்துட்டாங்க. காலனிய ஒடுக்குமுறை, இன ஒடுக்குமுறை, தேச விடுதலை, லிங்குஸ்டிக் நேஷனாலிட்டி, இதை பற்றி கம்யூனிஸ்டுகள் அக்கறை எடுக்கல. அது ரவீந்திரநாத் தாகூர் வரைக்கும் அந்த குறைபாடுகள் இருக்கிறதா செய்யும். இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது முதல் விஷயம் இந்திய நாகரிகம் சிந்துவிலிருந்து காவிரி, சிந்து முடிஞ்சது எங்க ஆரம்பிக்கணும்னா காவிரி கங்கை, கங்கையிலிருந்து காவிரி அந்த நம்ம மதுரை, இப்படி ஆய்வு செஞ்சாதான் இந்திய வரலாறு தொன்மம் ஒழுங்கா வரும். கங்கையிலிருந்து ஆரம்பிக்கிறோம். காரணம் அவர்கள் ஆரியர்கள் இருந்து துவங்கினாங்க. ஆட்சி அவங்க கையில் இருக்குது. அவங்க அந்த அடிப்படையில் ஆய்வு பண்றாங்க. இதை மாற்றி அமைக்க வேண்டியிருக்கிற வரலாற்று ரீதியாகவே இந்திய வரலாறு என்பது இன்னும் சொல்ல போனா ஐரோப்பாவில் நிலபுத்துக்கு வரதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நிலபுத்து வளர்ந்தது. 10ஆம் நூற்றாண்டு சோழ சாம்ராஜ்யம். இப்படி ஒரு சோழ சாம்ராஜ்யத்தை ஐரோப்பாவால் நீங்க பார்த்துக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா ஐரோப்பா முதலாளித்துவமா மாறுவதற்கான 2 தொழில்நுட்பம். ஒன்னு கப்பல் திசை காட்டும் கருவி, இன்னொன்னு பிரிண்ட் பண்ற அச்சு எந்திரம். அச்சு எந்திரமும் மாலுமிகள் கப்பலை செலுத்துறதுக்கு இருக்கிற அந்த 2 இல்லைன்னா முதலாளித்துவம் இல்லை. அது வளர்ந்தது எங்க? அது உருவானது சீனாவில். சீனா என்ன ஆசிய உற்பத்தி முறையா? ஆக சீனாவில் உருவான கருவிகள் ஐரோப்பாவில் முதலாளித்துவம் மாத்துது. இதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் நாம் மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக்கும் போது இந்த புத்தகத்தின் நோக்கம் இந்திய வரலாறு என்பது வரலாறு அற்ற தேசம் அல்லது இனம் அல்லது. இதுக்கு வரலாறு உண்டு, செழுமையான வரலாறு உண்டு. உலகத்திலேயே மிக உன்னதமான வரலாறு கொண்ட நாடு இந்திய துணைக்கண்டம். இங்க இருக்கிற ஆரியர்கள் அல்லாத இங்க பழமொழிகள், தொல் திராவிடம்னு சொன்னாலும் சொல்லி, தொல் தமிழம்னு சொன்னாலும் சரி, அல்லது தெலுங்கர்கள் மலையாளிகள் சேர்ந்த திராவிட இனக்குழுக்கள் சொன்னாலும் சரி, நாகர்கள் என்று சொன்னாலும் சரி, முண்டாக்கள் என்று சொன்னாலும் சரி, இவர்கள் எல்லாம் காட்டு மிராண்டிகளும் அல்ல. அவர்கள் ஒன்றும் நாகரிகம் மிக்கவர்கள். இந்த விஷயத்துல நான் துவங்கும் போது சிந்து நாகரிகமே வர்க்க சமுதாயம் தான். அங்க அரசு பலமா இல்லைன்றாங்க, ஆனா வர்க்க சமுதாயம் தான். மாளிகை இருந்திருக்குது, குடிசைகள் இருந்திருக்குது, பக்கத்துல எல்லாம் விவசாயம் நடந்திருக்கு. விவசாயம் வந்து மிக முன்னேறிய கலப்பை வைத்துக் கொண்டு பண்ணது இல்லைனாலும் கொத்து விவசாயம் இல்லை, கலப்பையில வந்து வளர்ச்சியும் இல்லை, ஆனா இருந்தது. அது மட்டும் இல்ல, உலக வியாபாரத்திலேயே அன்னைக்கு 2500 உலக ஜிடிபிலேயே சிந்து நாகரிகத்தினுடைய ஜிடிபி தான் அதிகம்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு பாலகிருஷ்ணன் ஒரு யூடியூப்ல நீங்க பார்க்கலாம், பாலகிருஷ்ணன் பேசுறாரு, ஐஏஎஸ் சொல்ற தகவலை தான் சொல்றாங்க. சோ இது இந்த சிந்து நாகரிகம் ஆரியர்கள் அழித்தார்களா தானாக வீழ்ந்ததா? இது ஒரு பிரச்சனை. எல்லா நாகரிகமும் உள்ளுக்குள்ளும் முரண்பாடு உண்டு, வெளியிலிருந்து தாக்குதலும் உண்டு. வெறும் உள் முரண்பாடால் மட்டுமே இல்லை. அப்படி பார்க்கும்போது வேதங்கள்ல வர்ற இந்திரனும் அவர்கள் தகர்க்கிற நகரங்களும் இதையெல்லாம் கதையா எடுத்து புராணம்னு சொன்னா கூட சிந்து பிரதேசத்தில் இருந்த மாளிகைகள் அடி உடைக்கப்பட்டு கோடரிகளால், இரும்பு கோடரிகளால் கொலை செய்யப்பட்டு ஒரு ஊடுருவல் இருந்திருக்குது, ஒரு படையெடுப்பு இருந்திருக்குது, ஊடுருவல் இருந்திருக்குது, பல வடிவங்கள் எடுத்திருக்குது, பல அலைகள். ஒரே அலைகள் ஆரியர்கள் வருகை என்பது 2 அலை 3 அலை நடந்திருக்குது, பல அலைகள். சோ ஒரு சில சமயம் போர் நடந்திருக்கலாம், ஒரு சில சமயம் என்ன சொல்றது ஊடுருவல் மூலமாக நடந்திருக்கலாம். சோ
இன்னைக்கு சிந்துவிலேயே வர்க்க சமுதாயம் தான் என்பது அங்க அரசு பலமா இல்ல, ஆனா மதம் மக்களை கட்டுப்படுத்திருக்கலாம், ஆன்மீகம் மதம் கட்டுப்படுத்திருக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி ஆரியர்கள் வந்த பிறகு ஆரியர்களும் இங்க இருக்கிறவங்கள கலந்து கங்கை நோக்கி போறாங்க. நேபாளம் கங்கை அந்த பக்கம் போறாங்க. அப்படி போறது காட்டை அடித்து விவசாயம் மேம்படுத்திட்டே போறாங்க. அப்படி போகும்போதுதான் முதல்ல 2 வர்ணங்கள் உருவாகுது, தாசர்கள் தஸ்யுக்கள் அப்படின்னு. ஆண்டான் அடிமை உறவு, வர்க்க உறவு தோன்றியது எப்போ? உணவு தேடுதல் கட்டத்திலிருந்து உணவு உற்பத்திக்கான முயற்சி எடுக்கும் பொழுது அடிமை சமூகம் உருவாகுது. ரவிநாத் இந்த புத்தகத்தில் நிறைய ஆதாரங்கள் இருக்கு, ஆதாரங்களை பேச எனக்கு நேரம் இருக்காது. ரிக்வேத காலத்துல 2 வர்ணங்கள், யஜுர்வேத காலத்துல 4 வர்ணங்கள். வேளாண்மை துறையில் ஏற்பட்ட மாற்றங்களின் காரணமா வைசியர்கள், சூத்திரர்கள், சத்திரியர்கள், இது 4 வர்ணங்கள் ஆகுது. உணவு சேகரிக்கிற கட்டத்திலிருந்து உணவு உற்பத்தி கட்டத்துக்கு போகும்போது நிலைத்த விவசாயம், கொத்து விவசாயம், நிலைத்த விவசாயம் வரும் பொழுது வேலை பிரிவினை அதிகரிக்குது. அது வர்ணங்கள் கலந்து சாதிகள் உருவாகும். ஆக வேத காலத்திலேயே வர்க்கங்கள் உண்டு என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிற வரலாறு. அடுத்தது வேத காலத்துக்கு பின்னாடி வந்தோம்னா பண்டைய சமூகம் அப்படின்னு வந்தீங்கன்னா மௌரிய காலம் இருந்தாலும் சரி அல்லது புத்த காலத்துல நிலவுக்கும் ஓங்கி வளர்ந்தது, வியாபாரம் வளர்ந்தது, தொழில்துறை வளர்ந்தது என்பதெல்லாம் வட இந்தியாவுடைய வரலாறு. இதையே நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது மேல அது அதிகமா போக வேண்டாம், நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. தென்னிந்தியா போறோம். தென்னிந்தியா தான் நம்ம நேரடியா வட இந்தியாவில் என்ன நமக்கு ஆதாரம் இருக்கு, நீங்க நினைக்க நமக்கு ஆதாரம் இருக்கு. இங்க சங்க காலம் கிமு 250 இருந்து கிமு 500 வரைக்குமான காலகட்டம் சங்க காலகட்டம். நிறைய இதை பற்றி ஆய்வுகள் அதெல்லாம் வந்திருக்கு, தமிழும் நிறைய இருக்குது. பேராசிரியர் சிவத்தம்பி என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் மருதத்தில் நிலப்பொருத்துவம் இருந்தது. மாசு சொன்ன ஆசியாட்டிக் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் குறிஞ்சியிலும் முல்லையிலும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேராசிரியர் சிவத்தம்பி சொல்றாரு. ஆசியாட்டிக் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்றாரு. உலகத்திலேயே தமிழருடைய கலாச்சாரம் மிக உன்னதமான கலாச்சாரம். ஐந்திணைகள் வாழ்க்கை முறைகள் எந்த இனத்திலே ஒவ்வொரு திணைக்கும் கடவுள், காதல், உணவு, உடை எல்லாத்தையும் வகுத்து வச்சிருக்காங்க. சும்மா இல்லை. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற இலக்கியம் மாதிரி, தமிழ் மொழியில் இருக்கிற இலக்கியம் மாதிரி உலகத்துல எந்த மொழியும் இலக்கியம் கிடையாது. சோ இங்க கோ கேசவன் பள்ளி இலக்கியம் என்ற நூலை அவர் ஆய்வு செய்து பண்டைய சமூகம், தமிழ் சமூகத்தை பற்றி ஆய்வு செய்து சொல்றாரு. குறிஞ்சிலையும் முல்லையிலையும் வர்க்க சமுதாயம் உருவாச்சு. முதல்ல தனி சொத்துங்கிறதே மாடுல தான் உருவாகுது. அப்பதான் நிலம். இந்த ஆடு மாடு வளர்த்தல் என்பதே குடும்பத்துல தனி சொத்துடனே உருவாக்குது. இத எங்கெல்ஸ் தான் சொல்றாரு. வெறும் இவர் எங்கெல்ஸும் மாசு சொன்னதை எடுத்துக்கிட்டு தான் கோ கேசவன் சிபிஎம்ல இருக்கிறாரு, பின்னாடி சிபிஎம் நம்மளோட வராரு. பண்டைய சமூகத்தை பற்றி ஆய்வு செய்ததுல கைலாசபதியால் பாராட்டப்பட்ட ஒரு ஆய்வாளர். பின்னாடியே ஒரு பல கருத்துக்கள் முரண்பாடு இருந்துக்கலாம், சில தோழர் சரின்னு கூட கருதலாம். ஆனா இந்த ஆய்வுகள் எல்லாம் என்ன காட்டுதுன்னா, குறிஞ்சியிலையும் முல்லையிலையும் வர்க்க சமுதாயம் துவங்கியாச்சு என்பதை கேசவனுடைய பள்ளி இலக்கியம் அது நிறுவுது. பிரச்சனை என்னன்னா, சிவத்தம்பி மிகப்பெரிய ஆய்வாளர், அவரு வரலாற்று ஆய்வாளர், தமிழ் அறிஞர். அவர் சொல்றாரு 5 திணையும் ஒரே காலத்துல வச்சு பாக்குறாரு. இது ரொம்ப சிக்கலான.
மலைவுல வாழறது, காட்டுல வாழறது, மருதத்துல வாழறதுங்கும் போது விவசாயம் வளர்ந்து வருதுங்கிறது 5 பகுதியும் ஒரே நேரத்தில் நடக்கல. குறிஞ்சி, திருச்சி, முல்லை, அப்புறம் இப்படி வருதுல்ல. அந்த வகையில பார்க்கும்போது மருதம் நிலைத்த விவசாயம், செழுமையான விவசாயம். அது அப்பயும் மருதம் அப்படி ஆயிடல. முதல்லயே குறிஞ்சியும் அப்படி ஒன்னா இருந்ததில்லை, மாறி டெவலப்மெண்ட்ல தான் வருது. ஸோ அந்த ஆரம்பகால தமிழர்களுடைய சங்ககாலம்னு சொல்றல, கிமு 250 500 அந்த காலத்துல நாம் ஆய்வு செய்தாலும் தமிழ்நாட்டில் செழுமையாக வர்க்கங்கள் இருக்கு, சிறு சிறு அரசுகள் தோன்றியிருந்தது என்பதை நம்மால் உணர முடியும். அடுத்தது களப்பிரர் காலம் 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பாண்டியர்கள் நாட்டுக்கு வந்து குடிச்சாங்கன்னு சொல்றோம், களப்பிரர் காலத்து சொல்றோம். இந்த களப்பிரர் காலம் என்பது வணிகத்தின் ஆட்சி நடந்த காலகட்டம். பௌத்தமும் சமணமும் ஓங்கி வளர்ந்த காலகட்டம் அது. சமண இலக்கியங்கள் வட இந்தியாவில் வருது. சமணத்தை அப்படியே தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளல. சமணத்தையும் பௌத்தத்தையும் தமிழகம் தனக்கே உரிய பண்போடு ஏற்றுக்கொண்டது ஒழிய அவர்கள் அப்படியே காப்பிடிக்கிறதுலாம் இல்லை. பாண்டிய நாட்டில் உட்கார வச்சு மகாபாரதத்தை எழுத வச்சு, வெளிபுத்தூரார் எழுதுற மகாபாரதம் அல்லது அங்க இருந்த வியாசரா அவர் எழுதின மகாபாரதம், இங்க கடைசியில் எழுதின வந்து ராமாயணத்துல கூட கம்பர் எழுதின ராமாயணம், வால்மீகி எழுதின ராமாயணம்லாம் பார்த்தீங்கன்னா அது காட்டுமராண்டித்தனமான ராமாயணமா இருக்கும். ராமனையே ஒரு இழிவாகவோ அல்லது காட்டுமராண்டி நிலையில சித்தரிக்கிறது தான் வட இந்தியாவில் இருக்கிற வால்மீகி ராமாயணம். அந்த ராமனையும் பொலிவுபடுத்தி ஒரு சிவிலைசேஷனல் உணர்வோட நாகரிகமாக காட்டினது கம்பன் தான். ராமனை நாகரிகமா காட்டுறது நீ ஆதரிக்கிறியா அப்படின்னா, நான் இங்க பேச வருது ராமன் எந்த வரலாற்று கட்டத்துல யார் எழுதுறாங்க, எதுக்காக எழுதுறாங்கிறத பார்க்கணும் ஒழிய எல்லா காலத்திலையும் ராமனை எப்படி பார்க்கணும், எல்லாத்துக்குமே வரலாற்று ரீதியான கண்ணோட்டம் இருக்குது. இன்னைக்கு என்ன விவாதம், சோழன் நம்ம வந்து சோழர்கள் வந்து பெருமையா பேசுறீங்களா, அவன் சாதி பார்த்தாங்க, திருமாவளவன் கூட பேசிக்கிறாரு. இன்றைய சமூகத்தில் சாதி பார்ப்பது பிற்போக்கணும். ஆனா அன்றைய கட்டத்தில் சாதி முறையில் உழைப்பு பிரிவினை உருவாக்கி சமூக உற்பத்தியை சிற்றரசுகளை பேரரசுகளாக மாற்றிய அது சமூக வளர்ச்சிக்கு பங்கு வகித்தது. சாதிக்கு ஒரு தோற்றம் இருக்கு, எல்லாத்துக்குமே தோற்றம் வளர்ச்சி அழிவு இருக்கு. இது வரலாற்று விதி. இது அப்போ இந்த சிற்றர் முதல்ல ரத்த உறவு குலங்கள், அதுக்கிடையில ஏற்படுகிற வர்க்க வேறுபாடுகள். இரண்டாவது பிரதேச ரீதியான ஆட்சி முறை. சேர சோழ பாண்டியர்களே சங்க காலத்துல இருந்த சேர சோழர்கள்லாம் பிரதேச ரீதியான சிறு சிறு. நீங்க 10ஆம் நூற்றாண்டுல பேசுற சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் இருந்தவர்கள்லாம் நீங்க அன்னைக்கு சங்க காலத்துல சொல்ற அந்த சங்கமே இருக்குதா இல்லையா கேள்வி. அப்படி ஒரு சங்கம் ஒண்ணு இருந்தது இல்லைன்னு சொல்லி கேட்கணும்னு எழுதுறாரு. ஆனா அதெல்லாம் வரலாற்று ரீதியா கிமுல இருந்து கிபி 250 500 பின்னாடி கிபி 300 இருந்து கிபி 800 வரைக்கும் களப்பிரர் காலம், அதுக்கு பின்னாடி இருக்கிற சோழர்கள் காலம், அதுக்கு பின்னாடி எல்லாமே படையெடுப்பு காலம் தான். தெலுங்கர்கள் இருந்து படையெடுப்பு, மராட்டியர்கள் படையெடுப்பு, இப்படி வந்து இது எல்லா காலகட்டத்திலையும் நிலவுறுத்துவ முறை இந்த மண்ணுக்கே உரித்த முறையில உருவாயிருக்கு, வர்க்கங்கள் உருவாயிருக்கு. இது அடுத்த கட்டத்துக்கு சமூகம் மாறி செல்ற கட்டத்துலதான் காலனி ஆதிக்கம் தொடருது. அதுக்கு பின்னாடி என்ன மாற்றம் வந்ததுங்கிறது தான் நாம இன்னைக்கு சந்திக்கிற பிரச்சனை. ஆக இந்த வரலாற்றை நம்ம தொகுத்து பார்க்கும்போது ஆசிய உற்பத்தி முறைங்கிற தனி உடைமை இல்லை, சட்டபூர்வமாக இல்லைன்னு மாஸ் சொல்றாரு. நீங்க வந்து நாரத ஸ்மித் எடுத்துட்டாலும் சரி, அல்லது வந்து மனு சுதந்திரம் எடுத்துட்டாலும் சரி, அல்லது வந்து காமசூத்ரா போன்ற அங்க இருக்கிற விதிகள், சட்ட விதிகள், சமூக ஒப்பந்தங்கள், இவை எல்லாமே அதாவது ரிட்டர்ன்ல இருக்கிற மாதிரி தான்.
இது ஒன்றும் இந்த தனி உடைமை தனி சொத்துக்கு இங்க ஒன்றும் ஆதாரம் இல்லைன்னு பேசுறது இல்லை. அது மார்க்ஸ் சொல்லி கருதினாரு, அதுக்கு அப்படி தகவல் இவங்க கொடுத்தாங்க. அவர் இந்த முடிவு தவறு. சோ இன்னைக்கு 3 விஷயங்கள்ல நாம மாசியத்தை காப்பாற்றணும்னா ஆசிய உற்பத்தி முறையை சரியா பயின்று அதை மாற்றிக்கொள்ளலன்னா மாசியத்தை காப்பாற்ற முடியாதுங்கிறதுனால தான் இந்த நூலை மாசியத்தை ஒழிக்கிறாள் நாங்க கிடையாது, மாசியத்தை வழக்கத்துக்கு தான் கொண்டு சேர்த்தாலும். ஆக ஆசிய உற்பத்தி 3 விஷயம் நான் சொல்லி இதெல்லாம் முடிக்கிறேன். இது நிறைய விவாதிக்க வேண்டியிருக்கு, நிறைய நீங்க படிங்க. படிக்கிறதே ரொம்ப பதில் போச்சு, எல்லாம் ரீல்ஸ் பார்க்கற காரணமா இருக்கு. இன்னைக்கு இதை எப்படி மாற்றி அமைக்க போறோம், ரீல்ஸ்ல கூட இதை எப்படி எடுத்து போறது கூட சிந்திக்க வேண்டியிருக்கு. புது இளைஞர்களை எப்படிலாம் கொண்டு வரதுன்னு சொன்னா இதே கூட ஒவ்வொரு சேப்டரா ரீல்ஸ் மாதிரி மாற்றி கொண்டு போனா நம்ம அவங்க திருத்தலாம் போல இருக்கு. அப்படி கூட நம்ம முயற்சி எடுக்க வேண்டிய நிலையில தான் இருக்கிறோம். ஏன்னா நம்மளை நோக்கி அவன் வர போறதில்ல, அவனை நோக்கி தான் நாம போக வேண்டியிருக்கு. ஜெனரேஷன் எப்படி எடுத்து போது இவ்வளவு ஒரு புத்தகத்தை காரணம் ஓடி இருப்பான், இல்லைன்னா அதுல இருந்து நம்மளை அடிப்பான். வேற ஒன்றும் சந்தேகமே இல்லை. இன்னைக்கு ரொம்ப ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறோம். இந்த கலாச்சாரம், பண்பாடு, குழந்தைகள் வளர்ப்பு எல்லாமே மிகவும் மிக மோசமான ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது எப்படி எதிர்கொள்ள போறோங்கிறது, மனிதர்களை எப்படி காப்பாற்றி போறோங்கிறது இன்னைக்கு மெஷின் இருந்து மெஷின் படிக்குது, மனுஷன் மெஷின் ஆகும். இன்னைக்கு இருக்கிற உலகம் எப்படி இருக்கு, கம்ப்யூட்டர் கதையை படிக்குது. எப்படி உனக்கு ஏஐல போட்ட உடனே எப்படி சொல்லுது, அந்த ஆல்கரிதம் உங்களை அது ஸ்டடி பண்ணி உங்களுக்கு ஒரு எடுத்து கொடுக்குது. ஆனா மனுஷனுக்கு புத்தகத்தை படிச்சு இவன் சொல்ல தயாரில்லை. இவன் மெஷின்ல உட்காந்து இவன் மெஷினா மாறுறான், மெஷின் மனிதனா மாறுது. இது தலைகீழான வளர்ச்சியா இருக்கு. இந்த தலைகீழான வளர்ச்சிய சமூக வளர்ச்சியில எப்படி நிறுத்துறதுங்கிற கேள்வி நம்ம முன்னாடி இருக்கு. நிறைய ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு, விவாதிக்க வேண்டியிருக்கிறது மட்டும் புரியுது. ஆக இங்க 3 விஷயத்தை நான் சுருக்கமா ஏன் ஆசிய உற்பத்தி முறை இருக்கும் அப்படின்னா, தனி சொத்துடைமை இல்லை, அரசு உடைமையாக இருந்தது என்ற கதையை காலனியவாதிகள் எழுதியதற்கு காரணம், எல்லா சொத்தும் அரசாங்கத்துக்கு தான் இருந்ததுன்னு சொன்னா அரசாங்கம் வரி போட்டு கொள்ளடிச்சிட்டு வெளிநாட்டுக்கு கொண்டு போறது ரொம்ப ஈஸி. அங்க எவனுக்கும் தனி உற்பத்தி பண்ண மாட்டான். ஆகவே அங்க எப்படி இயற்கையாவே அங்க தனி உடைமை இல்ல, இயற்கையாவே இந்தியாவுல அரசாங்க சொத்தா தான் இருந்தது. அப்படின்னா காலனி அரசு எந்திரம் அரசாங்கத்துக்கு சொத்தை மக்களுடைய சொத்தை புடுங்கி அல்லது வரியை போட்டு கொள்ளடிச்சு இருக்கிறத நியாயப்படுத்துவதற்கு அவர்களுக்கு அவசியம். 1. 2வது, ஏன் அன்னைக்கு அவங்க அரசுடைமை வலியுறுத்தினாங்கன்னா, பிரிட்டன்ல நிலவுறுத்து வர்க்கங்கள் நிலத்தை வச்சுட்டு முதலாளித்துவத்தை வளராம தடுக்குதுங்க. வரி கட்ட மாட்டேன், முதலாளித்துவத்துக்கு மூலதனம் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப என்ன சொல்றாங்க, அரசுடைமை ஆக்குறத பிரிட்டன்ல நியாயப்படுத்துறாங்க அவங்க. அதே மாதிரி இங்க அரசுடைமை ஆக்குறாங்க. அப்போ பிரிட்டன்ல முதலாளித்துவத்தை கட்டி வளர்ப்பதற்கு நிலவுறுத்துவத்தின் வரி போட்டு கொள்ளடிச்ச முறையை வச்சு இங்க காலனி அதிகாரிகள் தள்ள இங்க மாத்தலாம். ஆனா இங்க நிலவுறுத்துவம் உருவாகிற கட்டத்தில் அதை செய்யும் பொழுது முதலாளித்துவ கட்டத்தில் நடந்த பிரிட்டன் அனுபவத்தை நிலவுறுத்துவ கட்டத்தில் நடந்த அனுபவத்தோடு சமப்படுத்தி பார்த்தாரு. அவர் முதலாளித்துவ வளர்ச்சி கணக்கிலே இருக்காரு, இங்க நிலவுறுத்துவமே வளரலங்கிறாரு. இந்த 2 காரணங்களால காலனியவாதிகள் இங்க தனி சொத்துடைமை இல்ல, அரசுடைமை இருந்ததுன்னு காலனி நலன்கள் இருந்து பேசினாங்க. மாஸ் அதெல்லாம் புரிஞ்சுக்காத சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த வெள்ளக்காரன் கொள்ளடிச்சிட்டு போனது எவ்வளவுங்கிறத அந்த புத்தகம் இருக்குல்ல, இந்தியாவை பற்றி மாஸ் அதில் நிறைய எழுதியிருக்காரு. ரொம்ப கடுமையா கண்டிச்சிருக்கிறாரு, இவ்வளவு கொள்ளடிச்சிட்டு போறாங்க அப்படின்னு. அவ்வளவு எழுதியிருந்தாலும் மூலதனத்தின் கடைசி பாராவுல இது எல்லாம் இப்படிதான் இருக்கும், இது முதலாளித்துவ மயம் ஆகும், நாம சோசியலிச புரட்சிக்கு போகலாம் அப்படிங்கும்போது ஆதி குவிப்பை நிலத்தை குவிக்கிற பிரிட்டன்ல முதலாளி வர்க்கம் ஆதி குவிப்பு எப்படி குவித்ததோ அதை காலனி நாடுகள்ல ஆதி குவிப்பை
மாஸ் சமப்படுத்தினாரு. காலனி நாடுகள்ல ஆதி குவிப்பை தேசிய விடுதலோட இணைக்கணும். அப்படி இல்லைன்னா சோசியலிசம் வரவே வராது. அது அவருக்கு தெரியாததல்ல. கடைசியில ஒரு அயர்லாந்து பிரச்சனைல மிக தெளிவா வராரு. மாசு ஏன் நாம இந்த விஷயத்துல பாக்குறோம்னா, பிரிட்டிஷ் தொழிலாளி வர்க்கம் புரட்சிகர உணர்வை இழந்து விட்டது. அவன் புரட்சி பண்ணுவான், அயர்லாந்துக்கு விடுதலை கொடுப்பான்னு அவர் எதிர்பார்த்தார். ஆனா அவன் புரட்சி பண்ற மாதிரி இல்ல, அவன் முதலாளியோட சேர்ந்துட்டு விருந்து சாப்பிடுறான் தொழிற்சங்க தலைவர்கள் தான். அப்பமா சொல்றாரு, இல்ல அவங்க ஒண்ணும் திருந்த போறதில்ல, அவங்க புரட்சி பண்ண போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அயர்லாந்து விடுதலையில தான் அது தனிநாட போனாதான் பிரிட்டிஷ் தொழிலாளிக்கே வர்க்க உணர்வு வரும்னு எழுதினார். அது 67 பின்னாடி எழுதினார். அப்படி இருந்தா கடைசியில தீர்த்திருக்கணும். 1891ல எங்கெல்ஸ் எழுதின எங்கேல் புத்தகத்துல அல்லது தத்துவத்தின் தன்மை என்ன தெரியல ஒரு புத்தகம், அதுல ஆசிய குடும்பம் எங்கெல்ஸ் எழுதுறாரு. மார்க்ஸ் இறந்த பிறகு 1891. சோ அவங்க கடைசி வரைக்கும் மாற்றிக்கொள்ளல. ஆக 3 விஷயத்துல இந்த தனி உடைமை இல்லைன்னு சொல்லி வெள்ளக்காரனுக்கு சொன்னதுக்கு காரணம் இந்திய நாட்டின் சொத்துக்களை கொள்ளையடித்து போறதுக்காக சொல்லப்பட்ட விஷயம். இந்த நலன்களை இவர் உணர்ந்திருந்தாலும் சோசியலிசத்தின் பால் இருந்த இவருடைய ஆர்வம் ஜனநாயக புரட்சியை நடத்தி முடித்த ஐரோப்பாவில் முதலாளி வர்க்கம் செய்த துரோகம். மதமும் அரசும் ஒன்னா இருந்தது. மதத்தையும் அரசையும் ஒழித்து டெமோக்ராட்டிக் ரெவல்யூஷன் நடத்துனது பிரெஞ்சு ரெவல்யூஷன். ஆனா ஐரோப்பாவில் அந்த புரட்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே முதலாளி வர்க்கம் நிலவரத்தோட சமரசம் பண்ணிக்குது. அவர்கள் ஜனநாயக கடனை ஆற்றல. ஆகவே அவர் முதலாளி வர்க்கத்தை மிக கடுமையா விமர்சனமா பார்த்தாரு. அதனால இந்த நாடுகள்ல கம்யூன் முறை இருக்குது, நாம எதுக்கு தனி முதலாளித்துவத்துக்கு போயிட்டு சோசியலிசம் போகணும், நேரடியா போயிடலாம் நினைச்சாரு. அந்த கம்யூன் முறை என்பது அவர் சொன்ன மாதிரி உண்மை எல்லாம் இங்க வர்க்கங்கள் இருந்ததுங்கிறது யதார்த்தம். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த ஆசிய கொடுங்கோன்மை அப்படின்னு சொல்லும் பொழுது அரசு ஜனநாயக அரசு அல்ல, சட்டபூர்வமான அரசு அல்ல, காட்டுமிராண்டித்தனமான அரசு அப்படின்னு சொல்லும் போது அவரே 2 முரண்பாடான கருத்து வைக்கிறார். ஒண்ணு, எப்பெல்லாம் வெளிநாட்டுக்கார இந்திய மக்களை அவர் சொல்றது மையப்படுத்தின அரசு அது கொடுங்கோன்மை அரசு, இது ஆசியாட்டிக் டெஸ்பாட்டிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவரே சொல்றாரு, இதுல எழுதுனா பிரிட்டிஷ் இந்தியாவில் இந்த கட்டுரையில பார்த்து தெரியும், 67ஆம் பக்கமா இன்னும் அந்த இந்தியா பற்றி மாஸ் எழுதின புத்தகத்துல அவர் சொல்றாரு, இந்த எப்படா இந்தியா ஒன்னா இருந்ததுன்னா வெள்ளக்காரனோ அல்லது வேற அந்நியத்து ஊடுருவி ஆட்சியை பிடிக்கிறாங்கல்ல அவங்கதான் ஒன்றுபடுத்தினாங்க. அதுக்கு முன்னாடி இது ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு நாடா சிதறண்டு கிடந்ததுங்கிறார். அப்போ வெளிநாட்டுக்காரன் வந்ததாலதான் ஆசியாட்டிக் கொடுமையா என்ற பிரச்சனை. ஆனா இவரு சொல்றாரு, ஆசிய சமூகமே மையப்படுத்தப்பட்ட அரசு, அது சர்வாதிகார அரசுங்கிறாரு. ஆனா இன்னொரு இடத்துல எழுதுறாரு, வெளிநாட்டுக்காரனுடைய படையெடுப்பால தான் இந்தியா ஒற்றுமையா இருந்தது, வெளிநாட்டுக்காரன் படையெடுப்பு இல்லைன்னா அது சிதறண்டு கிடந்ததுங்கிறாரு. ஆக மையப்படுத்தின அரசு இல்ல. அவருடைய இடத்துல நான் சொல்றேன், அவருடைய முரண்பாடு நான் சொல்றேன். சோ இந்த மையம் அப்புறம் அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, நீர்ப்பாசனம், வறண்ட பிரதேசம், இங்க நீர்ப்பாசனம் வேணும். நீர்ப்பாசனம் வேணும்னா ஜனநாயகம் கொடுத்தா நடக்காது, சர்வாதிகாரத்து மூலமா தான் நீர்ப்பாசனம் நடைமுறைப்படுத்த முடியுங்கிற ஹைட்ராலிக் இதுல ஒரு ஆதாரம் கட்டுறாரு. ஆனா இந்த பிரச்சனை என்னன்னா, இந்தியாவுல சில பகுதியில தான் மழை கம்மி, மிக பெரும்பான்மையான பகுதிகள்ல அந்த கட்டுமானத்துல இருந்தா சரிதான் நிறைய மழை பகுதி தான். அப்போ இன்னொன்னு, இங்க அங்க வர்க்கம் இல்லை, ஆனா நீர்ப்பாசனத்துக்கு ஒரு அரசு தேவைப்படுதுன்னா அது சர்வாதிகார அரசா இருக்கிறது தேவையில்லை. ஒரு ஜனநாயக அரசு கூட நீர்ப்பாசனத்தை ஜனநாயக முறையிலே பிரிச்சு விட முடியும். சோ இந்த ஆசியாட்டிக் கொடுங்கோன்மை என்பதற்கு மையப்படுத்தப்பட்ட அரசுன்னு அவர் சொல்றதுலயே அவரே முரண்பாடா பேசுறாரு. இது உண்மை அல்ல. ஆகவே அது கொடுங்கோன்மை ஏற்க முடியாது. இன்னொரு இடத்துல எழுதுறாரு,
ஐரோப்பிய கொடுங்கோன்மையும் ஆசிய கொடுங்கோன்மையும் கைகோத்துச்சுன்னு எழுதுறாரு. ஐரோப்பிய கொடுங்கோன்மை என்பதை அவர் ஒத்துக்கிறார். சோ ஐரோப்பாவில் எப்படி கொடுங்கோன்மை இருந்ததோ அப்படிதான் ஆசியாவில் கொடுங்கோன்மை இருந்ததுன்னு அவர் எழுதும் போது, அப்புறம் எப்படி ஆசியாவுக்கு மட்டும் கொடுங்கோன்மை, இது வளராத நாடு, இது ஏற்புடையதல்ல. மூன்றாவது இன்னொரு விஷயம், கொடுங்கோன்மை அரசு அப்படின்னு சொல்லும் போது அங்க வர்க்கங்கள் இல்லைன்னா நாளைக்கு சோசியலிச அரசு அமையும் போது அல்லது வர்க்கமற்ற சமுதாயத்துல அரசு நிர்வாக பொறுப்புக்கு எடுக்கும் போது அதையே சர்வாதிகாரமா மாறும் என்று சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அரசு உலர்ந்து உதிரும் என்ற கோட்பாடு இந்த வர்க்கமற்ற சமுதாயத்தில் கொடுங்கோன்மை அரசு இருக்குதுங்கிறதே ஆசியத்தின் ஆன்மாவுக்கே எதிரான கருத்தா இருக்குதுன்னு நாங்க கருதுறோம். ஆகவேதான் இதை மறுக்கிறோம். இதுல இன்னும் பல விஷயங்கள், இந்த வர்க்க விஷயத்துல ரெண்டே விஷயம் சொல்லி நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கலாம்னு கருதுறேன். தமிழகத்தின் ஆதாரத்தை நாம் எடுத்து பேசணும்னா, வணிகர்களுக்கும் தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கும் விவசாயத்துறையில் நடக்கிற முரண்பாடு இல்லை அப்படின்னு சொன்னது உண்மை இல்லை. ஏன் அப்படின்னா, பௌத்தம் சமணத்துக்கும் நடக்கிற சண்டையும் பக்தி இயக்கத்துக்கும் நடந்த சண்டை இருக்குதுல்ல தமிழ்நாட்டுல, இது வணிக வர்க்கத்துக்கும் விவசாய வர்க்கத்துக்கும் நடந்த சண்டை. கிபி 3 அல்லது 6 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கலப்பிரர் காலம் என்பது அது வணிகர்களுடைய எழுச்சி காலம். முதல்ல விவசாயம் வளருது, அப்புறம் வணிகம் வளருது. வணிகம் மேலோங்கி போகுது. வணிகம் மேலோங்கி போகுது. அப்படி எப்படி போகுதுன்னா, அது வெளிநாட்டு வர்த்தகத்தோட அடங்கியிருக்கு. குறிப்பா ரோமாபுரியினுடைய எழுச்சியும் அதனோட இங்க இருக்கிற நம்ம தமிழ இந்த வணிகமும் அதோட இணைஞ்சிருக்கு. இன்னைக்கு எல்லாமே அதுக்கு ஆதாரம். எகிப்தில் கூட பார்த்தாக்க என்ன ஒரு பேர் இருந்திருக்குன்னு சொல்றது, கொட்டர். இதெல்லாம் எங்க இருந்து வருது? கொட்டர்னா நம்மால கொத்தனார்னா இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர். சோ இங்க அதுல பல கொத்தனார் தான் நிறைய ஆய்வுகள் வந்துட்டு வச்சுக்க. இப்ப என்ன நான் சொல்ல வரேன்னா, பௌத்தம் ஏன் தோற்றுது? முதல்ல பௌத்தம் ஜெயிக்குது. எதை? வேற கலாச்சாரத்தை, பண்பாட்டை, மதத்தை எதிர்த்து பௌத்தம் ஜெயிச்சிருது. அவன் காட்டுப்பிராண்டி காலத்துல செய்யறாங்க, குளங்களுக்குள்ள சண்டை போடுறாங்க. அதான் மகாபாரதம். அடி சண்டை தான். கடைசி வரைக்கும் பார்த்தா யாரும் உயிரோட மாட்டான். அந்த சண்டையில பார்த்தா அந்த 5 பேருக்குள்ளேயும் அடிச்சு கொலை பண்ணிடுவாங்க. பூமிக்கு வெயிட்ட குறைக்கிறது தான் அதனுடைய கதையுடைய சாரமே. எப்படி இருந்தாலும் அந்த சண்டைகளை எல்லாம் பார்த்துதான் இவரே ஒரு சிற்றரசர் கௌதமர் தான் அது ஒரு அகிம்சாவாதியா அந்த புத்த போதனையை அவர் துவங்குறார். அந்த போதனை வணிக வர்க்கத்துக்கு சாதகமாக மாற்றப்படுது. அதுக்கு பின்னாடி வணிகர்களுக்கு சாதகமா அரசர்கள் மாற்றப்படுறாங்க. பாண்டிய மன்னனே எப்படிதான் இருக்கான். இப்படி அப்ப சமணர்கள், அப்ப சண்டை எப்படி நடக்குன்னா, இந்த வணிகம் ஒரு வீழ்ச்சியை நோக்கி போகுது. எப்படி ரோமாபுரியில அந்த ரோமாபுரி சாம்ராஜ்யம் விழுது, அந்த வர்த்தகம் விழும் பொழுது இங்க இருக்கிற வர்த்தகம், இந்தியாவில் இருக்கிற வர்த்தகம், தமிழகத்தில் இருக்கிற வர்த்தகம் விழுந்து போகுது. அப்படி விழும்போது அவங்க மிகப்பெரும் கிரைசிஸ் உருவாகுது. கலிகாலம் சொல்றது அந்த கட்டத்தை தான் சொல்றதாக நாம புரிஞ்சுக்கணும். அது பேசணும் எழுதுறாரு. கலிகாலம்னா என்ன அப்படின்னா, அன்னைக்கு வணிக வர்க்கம் தலைமை தாங்குச்சு, வணிகம் விழுந்தது, மக்களுக்கு வறுமை, உணவு. ஏன்னா வேளாண்மை உற்பத்தியே வணிகர்கள் கட்டுப்படுத்துற அளவுக்கு போகுது. நீங்க எப்படி வால்மார்ட்ல விவசாயத்தை கட்டுப்படுத்துறாங்க, ஒரு வியாபாரி எப்படி கட்டுப்படுத்துறாங்க, அதனுடைய வீழ்ச்சி தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். உற்பத்தியாளர் தலைமை தாங்கல, வணிகர்கள் தலைமை தாங்குறாங்க இன்னைக்கு. அதே மாதிரிதான் அன்னைக்கும். அப்போ அந்த இதை எதிர்த்து 7ஆம் நூற்றாண்டுல ஆதிசங்கரர் வர்றார். ஆதிசங்கரர் மதத்தில் என்ன வர்றாரு, ஒரு புதுமையை பூத்துறாரு. என்னன்னா, அவர் இறை வழிபாடுகளை, பூஜை, புனஸ்காரமா இதெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு, அது சித்தாந்த அடிப்படையில உலகமே ஒன்றுதான், அந்த உலகம் நம்ம மனசுக்குள்ளதான் இருக்குது, பிரம்மம். அதுதான் சொல்றாரு.
பிரம்மம் கருத்தியலானது, கருத்து நம்ம உடம்புலதான் எல்லாமே இருக்குன்னு கருத்து. ஒரு தியரிட்டிக்கலா இந்து மதத்தை உருவாக்குறதும், சிறு சிறு மதங்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி பெரிய மதமா உருவாக்குறதும், சிற்றரசுகளை பேரரசுகளா உருவாக்குற காலமும், வணிகர்களுக்கு எதிராக விவசாயிகள் எழுச்சி போடுற காலமும், ஆதிசங்கருடைய வருகையோட விவசாய வர்க்கத்துக்கு சாதகமாக, வேளாண் சமூகத்துக்கு சாதகமாக வணிகர்களுக்கு எதிரான போராட்டமா மாறுது. வணிகர்களால் பாதிக்கப்பட்ட கைவினைகள் உட்பட அனைவரும் ஒன்றுபடுறாங்க. ஆனா ஒன்றுபட்டாலும் அங்க இருக்கிற நிலகுருத்துவ வர்க்கங்கள் அந்த சலுகையை முழுவதும் எடுத்துக்கொண்டு கடைசியில் இவங்களையும் அடிமைப்படுத்துற அளவுக்கு போறாங்க. சோ இந்த பௌத்தத்துக்கும் சமணத்துக்கும் நடந்த போராட்டம், அது பௌத்தம் சமணத்துக்கும் பக்தியத்துக்கும் நடந்த போராட்டம் தமிழகத்தை பொறுத்தவரையில வணிகத்துக்கும் வேளாண்மைக்கும் நடந்த போராட்டமா தான் இருக்கு. இந்த முரண்பாடு இங்க இருந்தது, மாசுக்கு இது தெரியாது. இது ஒரு அம்சம். ரெண்டாவது வர்க்க போராட்டம் சொல்றோம். வர்க்கங்கள் என்ன சொல்ற, தொல்காப்பியத்திலேயே ஒழுது உண்போம் ஒழிவித்து உண்போம் அப்படி தெளிவா வரையறது. பிற உழைப்பில் வாழ்பவர்கள், உழைத்து வாழ்பவர்கள், இதான் கிளாஸ் பேஸ். கிளாஸ் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அது மட்டும் இல்ல, வடங்கை இலங்கை இடங்கை, வடங்கை வலங்கை இடங்கை என்பதே பிராமணர்களும் வேளாளர்களும் வலங்கையும் இல்லை இடங்கையும் இல்லை. அவன் தலைவன் பாசவோட சேர்த்துவோம். இங்க இருக்கிற வணிகர்கள் வலங்கை, இங்க இருக்கிற சூத்திரங்கள் மற்றவங்க இருந்தாங்கல்ல இவங்க இடங்கை. இது வரி போட்டு அந்த மேல இருக்கிற அரசும் அந்த ஆளுநர்களும் மத குருமார்களும் வரி போடுவதை எதிர்த்து மிகப்பெரும் கலகங்கள் நடந்திருக்கு, மிகப்பெரும் ஒடுக்குமுறை நடந்திருக்கு. ஆக இந்த சமூகத்துக்குள்ளேயே வர்க்கங்கள் தோன்றியிருக்கு, வர்க்கங்களை கட்டுப்படுத்துற அரசு வடிவமும் இருந்திருக்கு. ஆக இந்த ரெண்டு விஷயமும் நம்ம இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கோம். எந்த ஒரு இயக்கத்துக்கும் அதுக்கான பொருளியல் அடிப்படை இருக்கு. அந்த பொருளியல் அடிப்படையில் இருந்துதான் கருத்து இருக்குது. வெறும் கருத்தே செயல்படுங்கிறதுலாம் சாத்தியம் இல்லைங்கிறதுல இருந்து இந்த தகவல் முழுவதும் கொடுத்துருக்கிறோம். ஆக மார்க்சினுடைய மைய நீரோட்டமான வரலாற்று பொருள்வாதம், இயக்கவியல் பொருள்வாதம், வர்க்க சமுதாயம், வர்க்க போராட்டம் என்ற மைய கோட்பாட்டுக்கு மாறாக ஆசியாட்டிக் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ற மார்க்சுடைய கருத்து அமைது. அந்த அதான் சொல்றோம், இது நடைமுறையில் ஆதாரத்தின் அடிப்படையில் நிறுவப்பட்ட கோட்பாடு அல்ல. ஆசியாட்டிக் கொடுங்கோன்மை என்பதை ஹெகலிடமிருந்து எடுத்துக்கொள்கிறார். ஹெகல் எடுக்கிறாரு 16ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டிலேயே கிழக்கு என்பது காட்டுமிராண்டித்தனம், மேற்கு என்பது சிவில் சமுதாயம் என்பது கிரேக்கர்கள் உருவாக்கின வரலாறு. அந்த கிரேக்க வரலாறு தான் ஹெகலிடம் படிந்திருக்கு. அந்த ஹெகலை முறியடித்துதான் ஐரோப்பாவில் மார்க்சியத்தை நிலைநாட்டுகிறார். தலைகீழாக நின்ற ஹெகலை தலை நேராக நிமிர்த்தினார். அதுதான் மார்க்சியம். அப்படி இல்லைன்னா மார்க்சியம் இல்லை. ஆனால் அதே மார்க்ஸ் ஹெகலிய கோட்பாட்டின் அடிப்படையில் ஆசியாட்டிக் டெஸ்பாட்டிக் என்பது ஆசியாவில் மார்க்சும் ஹெகலும் தலைகீழாக நிற்கிறார்கள். இதை நிமிர்த்தாவிட்டால் மார்க்சியம் இல்லை. இதுதான் இந்த புத்தகத்தினுடைய மைய குறிக்கோள். தோழர்களே, நம்முடைய நண்பர்கள் எல்லாம் இந்த புத்தகத்தை படிக்காமையே தாக்குறாங்க. உங்க கோபம் கூட எழுதுற தோழர்கள் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நீங்க அப்பப்ப ஏதா கோபமா எழுதுற அப்படின்னு தோழர்கள் சுட்டி காட்டுறாங்க. ஆனா புத்தகத்தை படிக்காமலே புத்தகத்துக்கு எதிராக எழுதும் போது ரொம்ப கோபமா இருக்கு, ரொம்ப கடினமா சகிக்க முடியாத. படிச்சுட்டு திட்டு, எது வேணாலும் திட்டு நம்ம மதத்துல. ஏன் இந்திய வரலாறு இருக்குது? இன்னைக்கு அண்ணாதுரை எப்படி தமிழ்நாட்டை கவர்ந்தாரு, ராமமூர்த்தியால ஏன் தமிழ்நாட்டை கவர முடியல? ஏன் திராவிட இயக்கங்கள் வளர்ந்துச்சுன்னு அடிமைத்தல் ஊத்திட்டா? அவன் ஏன் வளர்ந்தான்னு பார்க்காத, நாம ஏன் வளரலன்னு பாரு. மாவோ சொல்றாரு, மக்களை எப்படி திரட்டுறது? மக்களை திரட்டுனா ஸ்பெசிபிக் ப்ரோக்ராம் வேணுங்கிறார்.
நீங்க விஞ்ஞானம் படிக்கலாம், ஆய்வு செய்யலாம், புதிய ஜனநாயக புரட்சி, சோசியலிச புரட்சி, எது வேணாலும் எழுதி. இது திட்டம். திட்டம் எழுதாமலே மாவோ புரட்சி பண்ணார். 1943 தான் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திட்டம் முழுமையாக எழுதப்பட்டது. அதுக்கு முன்னாடி எப்படி மக்கள் திரட்டினாங்க? எவ்வளவு பெரிய நுட்பமான 100% ஒரு ப்ரோக்ராம் நீங்க எழுதினா கூட அந்த ப்ரோக்ராம் ஸ்பெசிபிக் ப்ரோக்ராமா மாறி குறிப்பான சூழல்ல நீங்க மக்களை திரட்டுறதுக்கான குறிப்பான திட்டம் வைக்கலன்னா மக்களை திரட்ட முடியாது. முதல் மாவோ சொல்றது. இரண்டாவது, எந்த ஒரு புரட்சியும் அந்த புரட்சிக்குள்ள பல கட்டங்கள் வரும். ஒரே கட்டம், புதிய ஜனநாயக புரட்சி ஒரே கட்டம் இல்லை, அதுல பல கட்டங்கள் உருவாகும். ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு ஸ்பெசிபிக் ப்ரோக்ராம் உருவாக்கலன்னா மக்களை திரட்ட முடியாது. நாம மார்க்சியம் படிச்சோம். ரஷ்யாவில தான் 5ஆண்டு திட்டம் வந்தது. ரஷ்யாவில தான் கலப்பு பொருளாதாரம் சொன்னாங்க. இதையெல்லாம் நேரு கத்துக்கிட்டு முதலாளித்துவத்துக்கு சாதகமா பயன்படுத்தி அவர் கம்யூனிஸ்ட்னு பேர் வாங்கிட்டார், சோசியலிஸ்ட். பட் கம்யூனிஸ்டுகள் அந்த கட்டத்துல என்ன மாற்று திட்டம் வைக்கிறதுன்னு செய்யாம போனதால கம்யூனிஸ்டுகள் 0 வானம். அண்ணாதுரை பெரியார் அண்ணாதுரை பெருசா மாற்று வைக்கல. என்ன சொன்னாரு? காங்கிரஸ் காகிதப்பும் மணக்காது, காங்கிரஸ் சோசியலிசம் இனிக்காதுன்னு. மக்களை குறிப்பான பிரச்சனைகளை திரட்டுறது. தோழர்களே, நிறைய புத்தகம் போடலாம், நிறைய எழுதலாம், அதெல்லாம் ஒண்ணும் மக்களை திரட்ட நம்ம பார்க்கல. இதெல்லாம் நாம புரிந்து கொள்வதற்காக ஒரு திசை வழியை உருவாக்கப்படலாம். இன்றைய உலகம் ஒரு இருண்ட சூழலில். ஐரோப்பாவில் புரட்சி நடக்கலாம், நிறைய வாய்ப்பு இருக்கு, ஆனா புரட்சி நடக்காது. அமெரிக்காவில் புரட்சிக்கான சூழல் கரைஞ்சிட்டு இருக்கு, ஆனா புரட்சி நடக்காது. ஆசியாவிலும் நடந்துட்டு இருக்கு, ஆனா புரட்சி நடக்காது. ஏன் நடக்காது? இந்த சூழலை புரிந்து கொண்டு இந்த கட்டத்தில் ஒரு குறிப்பான திட்டத்தை அமல்படுத்துகின்ற ஒரு யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் இன்னும் சொல்ற ஒரு புதிய தேவையை கம்யூனிஸ்ட் இயக்கம் உலகத்தில் உருவாக்கவில்லை. நாம் அனைவரும் திட்டம் பேசுறோம், அனைவரும் வரலாற்று பொருள் பேசுறோம், இயக்கவியல் பேசுறோம். ஆனா மக்களுக்கு இன்றைக்கு தேவை என்ன என்பதை ஒரு குறிப்பான திட்டத்தோட ஒரு ஐக்கிய முன்னணி கட்ட மறுக்கிறோம். அப்படி மறுத்தால் நாம் மக்களிடம் தனிமுறை. அதான் நீ நடந்தது. சோ இந்த புத்தகம் வந்தது நோக்கம் ஆசிய உற்பத்தி முறை என்பதல்ல, சோசியலிச புரட்சி என்பதல்ல. அரை நில உடைமை என்பது நவீன நில உடைமையா மாறிருக்கு. புதிய காலனியத்தில் இந்த முதலாளித்துவம் இன்று ஒரு குறிப்பா இந்த குறிப்பிட்ட கேஸ்ல இது நிலபுறத்துவ பண்பை வெளிப்படுத்தக்கூடிய அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் இருக்கிற 13 முதலாளிகள் உலகத்தை ஆண்டுள்ளாங்க. இந்த நவீன நிலபுறத்து வகைப்பட்ட முதலாளித்துவத்தை ஒழித்து ஒரு தேசிய சர்க்கார், ஒரு ஜனநாயக சர்க்கார் என்பதை உருவாக்குவதுதான் சோசியலிசத்துக்கான மாற்று என்பதை இந்த தியரி மூலமா நாங்க கொண்டாந்து சொல்றோம். அப்படின்னா நீங்க அமெரிக்காவில் நீங்க சோசியலிச புரட்சின்னு பேசுவோம். அமெரிக்கா ஐரோப்பாவில் சோசியலிச புரட்சி. சோசியலிச புரட்சியை நடத்துறதுக்கு இன்னைக்கு அமெரிக்காவில் முடியுமான்னு யோசனை பண்ணுது. 90% பொருட்கள் வெளிநாட்டுல உற்பத்தியாகி அவனுக்கு சப்ளை ஆகுது. அங்க தொழிற்சாலைகளே ரொம்ப குறைவு. எல்லாம் சேவை, சர்வீஸ் செக்டர் தான். அது ஐடியில கொஞ்சம் இருக்கலாம், மற்ற எல்லாமே சர்வீஸ் செக்டர் தான். பெரும்பாலான பொருட்கள் சீனாவில இருந்து தான் உங்களுக்கு சப்ளை ஆகும். உழைக்கிறவங்க அதான் சொன்னாரு. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அங்க உழைக்காம உட்காந்து சாப்பிடுவான், மற்றதெல்லாம் ஆசையா தான் உழைக்கும், ஒடுக்கப்பட்ட நாடுகள்லாம் உழைக்கும்னு சொன்னாரு. அது மிக தீவிரமா மாறி இருக்கு. சோ தொழிற்சாலை இல்லாத நாட்டுல எப்படி சோசியலிசம் உருவாக்க போறீங்க? வாட்ஸ்அப் நம்பர் இது, ஜிபே நம்பர். சர்வீஸ் செக்டர்ல எப்படி சோசியலிசம் வந்துருவாங்க? சர்வீஸ் செக்டர் இருக்கு. அதான் சோ முதலாளித்துவம் என்றாலே நேஷனல் கவர்மெண்ட், நேஷனல் கேபிட்டலிசம். தேசம் இல்லாமல் முதலாளித்துவம் இல்லை. தேசத்தை உடைச்சா சோசியலிசம் தான். அது
தனியார் மயத்தால் உலகத்தை ஒன்றிணைக்கும் பொழுது அது நிலவரத்துவம் மாறுது. அது சோஷலிசத்தால் இணைக்கும், அது அரசுடைமையால் ஒன்றிணைக்கப்படும் பொழுது அது வர்க்க போராட்டத்துக்கு முன்னுக்கு சோஷலிச உலகமா மாறுது. சோ சோஷலிச உலகமா மாற வேண்டிய உலகம் இன்றைக்கு தனி உடைமை என்ற அடிப்படையிலான முரண்பாடு. ஒரு விஷயம் நம்ம தெளிவா சொல்லணும். ரஷ்யா வீழ்ந்த பிறகு, சீனா முதலாளித்துவ பாதைக்கு போன பிறகு எஸ்ஓசி 4 முரண்பாடுகள்னு ஒரு முரண்பாடு வச்சாங்க. நாம 3 முரண்பாடுன்னு சொன்னோம். அதுல அவங்க சொன்னாங்க, சோவியத் அமைப்பிற்கும் சோஷலிச அமைப்பிற்கும் ஏகாதிபத்திய அமைப்பிற்கும் உள்ள ஒரு முரண்பாடு இருக்குன்னு சொன்னாங்க. இதை நாம அன்னைக்கு குறைச்சி மதிப்பிட்டோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற முதலாளித்துவம் ஒரு ஃபியூடலிசத்தை நோக்கி போகும்போது அந்த பண்பை வெளிப்படுத்தும் போதுதான் தெரியுது, அரசு முதலாளித்துவம் என்ற இடைக்கட்டம் அதுதான் சோஷலிசத்துக்கான வாயிற்படி என்று சொன்னதை தான் அன்னைக்கு அவங்க கூட புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனா நாம இன்னைக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இன்னைக்கு தனி உடைமை என்பது ஏஐயோடு இணையும் பொழுது அது நாகரிக முதலாளித்துவம் அல்ல, அது முதலாளித்துவத்தின் வளர்ச்சி அல்ல, அது ரிவர்ஸ், அது நிலவுத்துவ பண்பை காட்டுகின்ற ரிவர்ஸ். சோ இன்னைக்கு நிலவுத்துவ பண்பை ஒழித்து ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் தேசிய பண்பு, ஜனநாயக பண்பு, சுயநிர்ணய பண்பை உருவாக்குகின்ற ஒரு புரட்சிகர தொழிலாளி வர்க்க தலைமையிலான நேஷனல் டெமோக்ராட்டிக் ரெவல்யூஷன் அண்ட் கவர்மெண்ட், அதுதான் அரசுடைமையை, அரசு முதலாளித்துவத்தை உருவாக்குவதுதான் இன்றைக்கு புரட்சி. நீங்க இது திருத்தல்வாதம் சொல்றாங்க, கீன்ஸ் வாழ்க்கைன்றாங்க, நீங்க என்ன வேணாலும் சொல்லிங்க. நீங்க சோஷலிசத்தோடு ஒப்பிடும் பொழுது கீன்சியம் பிற்போக்கானது, தனி உடைமையோடு ஒப்பிடும் பொழுது அனைத்தும் தனி உடைமை, தனி உடைமையோடு ஒப்பிடும் பொழுது கீன்சியம் மேலானது, சோஷலிசத்தோடு ஒப்பிடும் பொழுது கீன்சியம் பிற்போக்கானது. இன்றைய அஜெண்டா சோஷலிசமா கீன்சியமா என்பதல்ல, தனி உடைமையா சோஷலிசமா என்ற கேள்வி உலகம் முழுவதும் எழுப்பப்பட்டிருக்கு. அதுதான் ஆஃப்டர் 90s நியோலிபரல் பாலிசியில இருக்கிற அடிப்படை முரண்பாடு, பிரதான முரண்பாடு, உலகம் முழுவதுமான முரண்பாடு. தனியார் கேபிட்டலிஸ்டத்தை எதிர்த்து, தனியார் கார்ப்பரேட் அரசு மூலதனத்தை எதிர்த்து அரசு மூலதனத்தின் மேலாண்மைக்காக போராடுகின்ற போராட்டம் தான் இன்றைய வர்க்க போராட்டத்தின் மையமான கண்ணி. இந்த அரசு முதலாளித்துவம் தான் சோஷலிசத்தை படைக்கும். அது முதலாளி வர்க்கமாக இருந்தாலும் அந்த அரசு கூட, லெனின் அப்படிதான் ஜெர்மன் அரசாங்கத்தை தான் சொல்றாரு. அவர் தெளிவா சொல்றாரு, நான் சோஷலிச அரசு சொல்லவில்லை, பாட்டாளி வர்க்க சர்வாதிகார அரசு சொல்லவில்லை, நான் மென்ஷிக் அரசாங்கத்தையே சொன்னேன். அது மட்டுமல்ல, ஜெர்மனியை பாருங்கள், அங்க இருக்கிற முதலாளித்துவம் பிற்போங்க, ஆனா அந்த உற்பத்தி ஆர்கனைசேஷன் பண்றது சோஷலிசத்தை நோக்கி மாறுகிறது. அந்த ஜெர்மன் அரசாங்கத்தை பாட்டாளி வர்க்க அரசாக நீங்கள் மாற்றி வைத்து விட்டீர்கள், ஆனால் அதுதான் சோஷலிசம் என்று அவர் எழுதியிருக்கார், நான் சொல்லல. சோ இன்னைக்கு இந்த ஆசியாட்டிக் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன் புத்தகம் எழுதுறதுக்கு காரணம், புதிய எழுதுகள் முன்வைக்கிற சோஷலிச புரட்சியா அல்லது இன்றைய நவதாராளமயத்தின் கீழ் புதிய ஜனநாயக புரட்சி சாத்தியமற்றது, சோஷலிச புரட்சி சாத்தியமற்றது. இன்றைக்கு நேஷனல் டெமோக்ராட்டிக் ரெவல்யூஷன் மூலமாக சோஷலிசத்தை அடைகின்ற அந்த லெனினிய கோட்பாட்டின் அடிப்படையில் நாம் சிந்திக்க வேண்டும் என்பதை எங்கள் கருத்தாக நாங்கள் முன்வைக்கிறோம். அதற்கான புத்தகம் இது ஒரு விஷயம், இன்னொரு புத்தகம் எழுதிக்கிறோம், ரெண்டும் சேர்ந்ததுதான். இதையெல்லாம் விவாதிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் கடைசியாக ஒரு கோரிக்கை வைக்க முடியாது என்னன்னா, பெரிய கட்சிகள் பேச மாட்டாங்க, சிபிஐ எல்லாம் எந்த விவாதம் தயாரில்லை. அதே மாதிரி நம்மள மாதிரி சிறு சிறு குழுக்களை சேரணும்னா எல்லா இயக்கத்துக்கு முன்னாடி ஓடுறாங்க. முஸ்லீம் முன்னாடி ஓடு, கிறிஸ்தவ முன்னாடி ஓடு, தண்ணீருக்கு முன்னாடி ஓடு, எல்லாம் ஓடிட்டே வந்துட்டான். 50 வருஷம் ஓடணும் அவுட்டு, இன்னும் 50 வருஷம் ஓடு, எதுவும் ஆக போறது. ஒண்ணு நம்மள ஜெயில பிடிச்சி அழிக்கலாம், அவ்வளவு நடக்கலாம். இல்ல அவங்களே ஏதாவது போராட்டம் எஸ்ஐ ஃபைல கூட தூக்கி உள்ள போராடுறோ ஏதோ நமக்கு அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. எப்படி இருந்தாலும் நாம எம்எல் பொறுப்புகளும் யாரோட பேசுறது, கருத்து வேறுபாடு வந்தாலே பிளவுபட்டது, என்னையா பிரச்சனை.
ஆக கருத்து வேறுபாடுகளை விவாதிக்கிறதுங்கிற ஆரோக்கியத்துக்கு வரணும். மார்க்ஸை உலகம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவர் உலகம் முழுவதும் முன்வைத்த மிக மையமான கோட்பாடுதான் உண்மையானது, சரியானது. அதுதான் மனித 1000 ஆண்டுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது மார்க்ஸ் போல ஒரு அறிஞர் உலகத்திலேயே பிறந்தது. அத்தகைய மார்க்ஸை விமர்சிப்பதற்கு நமக்கு அருகதை இருக்கிறதா என்பதை 1000 முறை யோசித்துட்டு தான் இந்த புத்தகத்தை எழுதினோம். நாங்கெல்லாம் ஒன்றும் ஏதோ தலைகணம் பிடிச்சி பேசல. லெனின் சொன்ன தேசிய விடுதலை மூலமாக உலக புரட்சி முன்னெடுப்பதா, அல்லது ரோசா லுக்சம்பர்க் சொன்ன மாதிரி சோசியலிச புரட்சி மூலமா காலனி நாடுகள்ல சோசியலிச புரட்சி நடத்தி விடுதலை பெறுவதா? காவஸ்கி சொன்ன 2ஆம் அகிலம் 3ஆம் அகிலம், 2ஆம் அகிலத்துக்கு 3ஆம் அகிலம் முரண்பாடு மார்க்ஸ் சொன்ன வழியில உலக சோசியலிச புரட்சியா, லெனின் சொன்ன வழியை ஏற்றுக்கொள்வதா இல்லையாங்கிறதுதான். லெனின் சொன்ன வழியை அவர் ஏற்றுக்கொள்ளல, மார்க்ஸ் தான் கரெக்ட், உலகம் முழுக்க சோசியலிச புரட்சி தான். இதுல இருந்து தான் போரை கையாளுவது, புரட்சியை கையாளுகிற முரண்பாடு எல்லாம் எங்கிருந்து வந்தது? இந்த ஆசியாட்டிக் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன். 2வது மாநாட்டில், 3ஆம் அகிலத்தின் 2வது மாநாட்டில் லெனின் சொல்றாரு, காவுஸ்கி விரட்டி அடிக்க வேண்டும், போல்ஷிக் மயமாக்க வேண்டும். இது 1918 அல்லது 19. அதை சொல்லி ஜெர்மன் ரெவல்யூஷனை நடத்துறதுக்கு அகிலம் முடிவு பண்ணி ஜெர்மன் ரெவல்யூஷன் நடத்துது. ஜெர்மன் ரெவல்யூஷன் தோத்து போகுது. 19 தோக்குது. தோக்கும் போது லெனின் தன்னுடைய செயல்தந்திரத்தை மொத்தமாக மாற்றுவார். 3rd கான்ஃபரன்ஸ்ல காவுஸ்கியோட ஐக்கிய முன்னணின்னு சொல்றாரு. காரணம், புரட்சி தோல்வி அடைந்த பிறகு பாசிசம் அப்பொழுதுதான் உலகத்துல அவர் எதேச்சதிகாரங்கிறது அப்புறம் தான் பாசிசங்கிறதே மாறுது. கம்யூனிஸ்டுகளை வேட்டையாடுவதற்கு உலகத்துல முதல்ல பாசிசம் என்பது கம்யூனிஸ்டுகளை வேட்டையாடுவதற்காக உருவாக்கப்பட்ட ஆட்சி, பயங்கரவாத ஆட்சி முறை. அப்படி ஒரு நிலை வரும்பொழுது சொல்றாரு, நாம் காவுஸ்கியோட கூட்டணி அமைக்க வேண்டும். துரோகி காவுஸ்கின்னு சொன்னவர் அவர் ஐக்கிய முன்னணி அமைக்கணும்னு சொல்றாரு. அதன் அடிப்படையில் தான் இடதுசாரி கம்யூனிசமும் விளம்பர கோளாறும் பின்னாடி எழுதின புத்தகம். அது எம்எல் மூவ்மெண்ட்டுக்கு என்னன்னே தெரியாது. அதனாலதான் இன்னைக்கு நாம் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கோம். ஸோ இன்னைக்கு நாம இடது சாரிகள் சிபிஐல இருந்து சிபிஎம் வரைக்கும் நாம் 2ஆம் அகிலத்தின் கருத்தை பெரிதுபடுத்தினாலும் சரி, 3ஆம் அகிலத்தின் கருத்தை பெரிதுபடுத்தினாலும் சரி, நாம் ஆரோக்கியமாக விவாதிப்போம். ஆனால் பாசிசத்தை எதிர்த்து 3வது மாநாட்டில் லெனின் வகுத்து கொடுத்த அந்த பாதையில் மாவோ பாசிச சாங்கேஷேக்கோடு ஜப்பானிய ஆக்கிரமிப்பை எதிர்த்து அவர் எடுத்துக்கொண்ட அந்த தேசிய ஜனநாயக அரசு என்ற இடைக்கால புரட்சி மூலமா பாசிசத்தை எதிர்த்து நடத்தின அந்த வழிமுறையில இன்று நாம் நமக்குள் ஆட்சி உற்பத்தி முறை ஏற்கலாம், மறுக்கலாம், ஆரோக்கியமா விவாதிப்போம். நோ ப்ராப்ளம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இன்றைய ஆர்எஸ்எஸ் பாசிசத்துக்கு மாற்றாக ஒரு சுயசார்பு அரசு, ஒரு ஜனநாயக அரசு, ஒரு தேசிய அரசு உருவாக்குவதற்காக நாம் அனைவரும் ஒன்றுபடணும். அதுல எல்லா கம்யூனிஸ்டுகளும் ஒரு மினிமம் ப்ரோக்ராம்ல ஒன்றுபடணும். மினிமம் ப்ரோக்ராம் இல்லைன்னா ஒற்றுமை வராது, இடதுசாரிகள் தலைமையும் வராது, நாம் முதலாளித்துவத்துக்கு வராதான் போகுங்கிறத கூறிக்கொண்டு இந்த நூலை படிங்க, விமர்சனம் பண்ணுங்க. நாம் மார்க்சிய வழியில், லெனினிய வழியில், லெனினியம் தான் இன்றைய மார்க்சியம். மார்க்ஸ், லெனின், மாவோ எல்லாம் இணைஞ்சது லெனினியம் தான். மார்க்சும் அதில் இருக்கார், எல்லாமே அதில் இருக்கு. அந்த லெனினியத்தினுடைய இன்றைய கட்டத்தை புரிந்து கொண்டு நாம் அனைவரும் ஒன்றுபடக்கூடிய ஒரு கட்சி உருவாக்குறது காலதாமதம் நடக்கலாம், விவாதம் நிறைய நடக்கலாம். ஆனா இடதுசாரிகள் ஒற்றுமையின் அடிப்படையில் பாசிசத்தை எதிர்த்து ஒரு ஜனநாயகக்கான போராட்டத்துல நான் முன்னேற முடியும். இது இன்னைக்கு உலகம் முழுவதும் நடந்துகிற போராட்டத்தினுடைய அம்சம். கட்டாயமா இன்னைக்கு உலகம் முழுவதும் எல்லாரும் ஒன்றுபட போறாங்க. ஒரு எதிர்காலம் நமக்கு இந்த இருண்ட சூழலை உடைத்து ஒரு விடுதலை பெறுவதற்கான சூழல் என்பது ஆன்டி பாசிஸ்ட் முன்னணி கட்டுறது. அதுல நமக்குள்ள இருக்கிற முரண்பாடுகளை, புதிய விஷயங்களை ஆய்வு செய்து முன்வைத்து நட்பு ரீதியாக விவாதிப்பது, பொது எதிரிக்காக ஒன்றுபடுவது அவசியம் என்று கூறி, இந்த அடிப்படையில் நமக்குள் எவ்வளவு கருத்து வேறுபாடு வந்தாலும் விவாதிப்போம் என்று கூறி என்னுடைய விளக்க உரையை முடித்துக் கொள்கிறேன். தோழருக்கு பின்னாடி பேசுவாரு.
எல்லாம் முடிஞ்ச பிறகு கேள்வி நேரம் இருக்கு. அது கேள்வி நேரம் முடிச்சிட்டு நம்ம முடிப்போம். இதான் தொடர் நம்ம